தெய்வ சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம். 1000 சிறந்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இரக்கத்தின் தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே. இந்த பரிசுத்த நாளில் தேவ சன்னிதானத்தில் வந்து தேவனை ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்லவர் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி. கதாதி கதாவே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா பிதாவே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனின் அதிபதி ஆனவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். நல்லவர், 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 நல்லவர். சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்லவர், 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 நல்லவர். அவன் அநாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்த தேவனி நல்லவர், நல்லவர், நல்லவர். ஏமன். அநாதியாய் வீற்றிருக்கிற தேவனி நல்லவர், நல்லவர், நல்லவர். ஏமன். என்றென்றைக்கும் வாசம் பண்ணுகிற தேவனி நல்லவர், நல்லவர், நல்லவர். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எங்களை தெரிந்தெடுத்த தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஏமன். ஸ்தோத்திரம். எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர். ஏமன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களை வாழ வைக்கிற தெய்வம் நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா நீ நல்லவர், ராஜா நீ நல்லவர், ராஜா நீ நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, 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 இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் மத்தியில் அசைவாடும்படி இறங்கி வாரும் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் இறங்கி வாரும், எங்கள் மத்தியில் இறங்கி வாரும், எங்கள் மத்தியில் அசைவாடும். ஆமென். இந்த ஆராதனையின் நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் உலாவி வரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் மத்தியில் தேவ ஆவியானுடைய பிரசன்னம் இயேசுவின் நாமத்தினால இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே எங்கள் நடுவில் அசைவாடும், எங்கள் மத்தியில் அசைவாடும், எங்கள் மத்தியில் அசைவாடும், எங்கள் மத்தியில் அசைவாடும், எங்கள் மத்தியில் கிரியை செய்யும், எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்யும், எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்யும், எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலத்த காரியங்களை செய்கிற தெய்வத்துடைய பாதத்தில் எங்களை ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, ஒரு விசை கூட உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தெய்வனை ஆராதிக்கும்படி கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருமித்து பாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உயர்த்த பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆராதனை வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். வர வேண்டியவர்களை வேகமாய் கொண்டு வாருங்க, தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம். சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். தேவபிதா இந்த மெய்ப்பனலோ சிறுமை தாழ்ச்சி அடையலேனே. ஹல்லேலூயா. நம்முடைய நல்ல மெய்ப்பனாகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென்.
எல்லாரும் உற்சாகமாக சேர்ந்து பாடுவோம். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஆவலதாய் என்னை பைப்புள்மே, அவர் வேதமரின் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி, அடியேன் கால்களை நீதி என்னும். ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி, அடியேன் கால்களை நீதி என்னும். நேர்த்தியம் பாதையில் அவர் நிமித்தம், நிதமும் சுகமாய் சுழந்திடுவேன். தேவபிதா என்னை மீட்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மீட்பனல்லோ, தாழ்ச்சி அடைகிலேனே. சாணிழல் பல்ல இறங்கினோ, சற்றும் தீங்கு கண்டாஞ்சேனே. சாணிழல் பல்ல இறங்கினோ, சற்றும் தீங்கு கண்டாஞ்சேனே. வானவரன் என்னோடிருப்பார், வாளைத்தடியும் கோலுமே தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி, பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி, பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி. சுகதைலம் கொண்டேன் தலையை, சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, தாழ்ச்சி அடைகிலேனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம், அருளும் நலமுமாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம், அருளும் நலமுமாய் நிரம்பும். தேவன் வீட்டில் சிறப்போடே, நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம், அருளும் நலமுமாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம், அருளும் நலமுமாய் நிரம்பும். நேயன் வீட்டில் சிறப்போடே, நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிலேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி வந்த தேவ பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. நன்மை செய்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆமென். அவர் செய்வது ஒரு சில நேரங்கள் நம்ம பார்வைக்கு நம்மை விட்டு தூரம் போனது போல இருக்கும், நன்மை செய்யாதது போல இருக்கும். ஆனால் அது பிற்காலத்தில் யோசித்து பார்ப்போம், அவர் செய்தது அனைத்தும் நன்மைக்கு ஏதுவானதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். நம்பி வந்த யாவருக்கும்
நன்மை செய்தவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு எல்லாரும் உற்சாகமாக பாடுவோம். தகப்பனிவர், ஏழைகளின் தலைவனிவர். திக்கச்சோரின் தகப்பனிவர், ஏழைகளின் தலைவனிவர். நம்புவோம் இயேசுராஜனை, பற்றி கொள்ளுவோம் அன்பு நேசரை. நம்புவோம் இயேசுராஜனை, பற்றி கொள்ளுவோம் அன்பு நேசரை. இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், ஜெயம் தாருமே என்றும் என்றுமே. ரத்தமே இயேசு ரத்தமே, ஜெயம் தாருமே என்றும் என்றுமே. இயேசு என்றும் நல்லவர். நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? இயேசு நம்மை கைவிடாதவர். ஹல்லேலூயா. இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் நல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், காயமெல்லாம் ஆற்றிடுவார். கண்ணீரெல்லாம் நம்முடைய காயங்களை எல்லாம் மாற்றுகிறவர். நித்திய ஜீவன் தந்திடுவார், நம்மை நித்தமும் வழி நடத்திடுவார். நித்திய ஜீவன் தந்திடுவார், நம்மை நித்தமும் வழி நடத்திடுவார். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர், தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் ஜெயித்தெழுந்தார். ஆமென். அவர் சிலுவையில் நமக்காய் அறையப்படாமல் இருந்திருந்தா
சிலுவையில் நமக்காய் அவர் ரத்தம் சிந்தாமல் இருந்திருந்தா நம்முடைய பாவங்களை நம்ம சுமந்துக்கிட்டே நடந்து கொண்டு இருந்திருப்போம். ஆமேன். அவருடைய சிலுவையில் நமக்காய் அவர் ரத்தம் சிந்தினதுனால நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த சரணங்களை சேர்ந்து பாடுவோம். பாவங்களை சாபங்களை, பாவங்களை சாபங்களை சிலுவையிலே ஜெயித்தெழுந்தார். பாவங்களை சாபங்களை சிலுவையிலே ஜெயித்தெழுந்தார். ரத்தமே ரத்தமே ஜெயம் தருமே என்றும் என்றுமே. ரத்தமே ரத்தமே ஜெயம் தருமே என்றும் என்றுமே. இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். எல்லாரும் சரி சொல்வோம். இயேசு அவர் நல்லவர். ஆமென். அவர் வல்லவர், நம்மை ஒரு நாளும் கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் ஆமென் நன்மை செய்பவர். தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர். தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், காயமெல்லாம் ஆற்றிடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், காயமெல்லாம் ஆற்றிடுவார். நித்திய ஜீவன் தந்திடுவார், நம்மை நித்தமும் வழி நடத்திடுவார். நித்திய ஜீவன் தந்திடுவார், நம்மை நித்தமும் வழி நடத்திடுவார். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், ஆமென். இயேசு நம்மை கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர். தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர். தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். திக்கற்றோரின் தகப்பனிவர், ஏழைகளின் தலைவனிவர். திக்கற்றோரின் தகப்பனிவர், ஏழைகளின் தலைவனிவர். நம்புவோம் இயேசு ராஜனை, பற்றிக் கொள்ளுவோம் அன்பு நேசனை. நம்புவோம் இயேசு ராஜனை, பற்றிக் கொள்ளுவோம் அன்பு நேசனை. இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர். தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். நம்பி வந்த யாவருக்கும் நன்மை செய்பவர். தேடி வந்த யாவரையும் வாழ வைப்பவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், இயேசு என்றும் வல்லவர், இயேசு நம்மை கைவிடாதவர். இயேசு என்றும் நல்லவர், ஆமென். எஸ் ஜீசஸ், நம்மை கைவிடாத தேவனவர். ஹல்லேலூயா. நம்மை கைவிடாதவர். எஸ் மாஸ்டர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ரட்சகா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ரட்சகா. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. நீ நல்லவராய் வல்லவராய் எங்களை கைவிடாத தெய்வமாய் அப்பா எப்பொழுதும் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வமே. எஸ் ஜீசஸ் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்களை விட்டு விலகாத தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோட கூட இருந்து வழி நடத்துபவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்பட்டு போகாதபடி ராஜா அமே நீங்கள் தலையை நிம்மர செய்கிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா தேடி வந்த உம்மை தேடி வந்த பிள்ளைகளை வாழ வைக்கிற தெய்வம் நீர் ராஜா. அப்பா இந்த உலகத்துல எங்கெங்கேயோ அலைந்து கொண்டிருந்த எங்களை அம்மே நீங்க தேடி வந்து வாழ வைத்து இருக்கிறீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எஸ் ஜீசஸ் இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே எங்கள் ராஜாதி ராஜாவே மகிமையானவரே மகிமையாய் வெற்றி சிறந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல தெய்வத்துக்கு நம்ம கரங்களை தட்டி ஆராதனை செலுத்தி கொண்டே இருப்போமா. ஆமே. நமக்கு நன்மை செய்த தெய்வத்துக்கு ஆராதனை செலுத்தி கொண்டே இருப்போம். நம்மை வாழ வைத்த தெய்வத்துக்கு ஆராதனை செலுத்தி கொண்டே இருப்போம். நம்முடைய கண்ணீர்களை எல்லாம் மாற்றினாரே நம்முடைய துக்கங்களை எல்லாம் மாற்றினாரே நம்முடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றினாரே நமக்கு சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே இம்மட்டும் வாழ வைத்திருக்கிறாரே இம்மட்டும் அவருக்குள்ளாய் நிலைத்திருக்க கிருபை தந்தாரே நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே அவருடைய சுத்த கிருபை தானே. ஆமென். நல்ல தெய்வத்துக்கு நம்ம ஆராதனை செலுத்தி கொண்டே இருப்போமா. ஆராதனைக்குரியவர் அவர் ஆராதனைக்குரியவர் அவர் துதிகளின் பாத்திரர். ஆமென். அவர் துயாதி தூய நல்ல தெய்வம் அவர். எஸ் ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ரட்சா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ரட்சா. அப்பா திக்கற்றவர்களுக்கு தகப்பனாய் ஏழைகளுக்கு புகலிடமாய் இருந்து ரட்சா வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரட்சா. எஸ் ஜீசஸ் ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனைப்பா. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்க தெய்வமாய் இருக்கிறீரே. நீர் ஒருவரே துதிகளின் பாத்திரராய் இருக்கிறீரே. துயாதி தூய நல்ல தெய்வம் நீங்க தானே ரட்சா. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மையே நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம் ரட்சா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அப்பா ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல எங்களை நீங்க நடத்தி வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தோளில் சுமந்து வருகிறீரே ஸ்தோத்திரம் ரட்சா. Oh Jesus, hallelujah. Libara shakara bara bara dira dalaraba. Libara bara dira dalara shabara bara dira dalara dira dalaraba. Yes Jesus, amen. நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ரட்சா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 அப்பா. நீரே நல்லவர் ரட்சா. Yes Jesus, hallelujah hallelujah. நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்த நேரத்திலும் துன்பங்கள் சூழ்ந்த நேரத்திலும் நம்மை கைவிடாத நல்ல தகப்பனாய் நம்மை கரம் பிடித்து நடத்தி வருகிற தெய்வமாய் அவர் இருக்கிறாரே. அவரை விடாம பற்றிக்கொள். என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மையே நான் நம்புவேன்பான்னு சொல்லுவீங்களா? உம்மை விட்டு நான் தூரம் போய்விட மாட்டேன்ப்பா. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் அப்பாவின் அன்பை விட்டு நான் தூரம் போய்விட மாட்டேன். தேவ பிள்ளைகளே, முடிந்தவர்கள் நேர்முழங்கால் படிட்டு இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவீங்களா? எந்த சூழ்நிலை வந்தாலும் என் அப்பாவின் அன்பை விட்டு நான் தூரம் போய்விட மாட்டேன்ப்பா. என் அப்பாவின் அன்பிலிருந்து எதுவும் என்னை புரிக்க முடியாது சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவீங்களா? என் அப்பாவின் அன்பை என்னிருந்து எதுவும் பிரிக்க முடியாது எதுவும் பிரிக்க முடியாது. Yes Jesus, hallelujah amen. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கும்
சோதனை வரும் வேளையில் சொற்கைக்கும் செய்வேலே பாரத்தில் இருந்து ஜெயம் வரும் என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே ஐயம் மிகுந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்தான் மீட்பருதீர பலத்தால் சத்துருவை வென்றே என் பயம் யாவும் நீங்கிற்றே இயேசு கை தூக்கினார் முற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசனை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஆமென் உண்டெனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை அகல ஆழு உயரமாம் எவ்வளவு அன்பு கொண்டார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீட்பரை யார் கைவிட்டாமே பின் செல்வேன் எனது இயேசுவை உள்ளத்தின் ஆழத்தில் சொல்வீங்களா அகல ஆழ உயரமாம் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல எல்லாரும் சத்தத்தை விட்டு சொல்லுமா எனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே
இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? என்ன வந்தாலும் உம்மை நான் நம்புவேன்பா. யார் கைவிட்டாலும் உம்மை நான் பிடித்துக் கொள்ளுவேன்பா. தெய்வ பிள்ளையே, உலக சிநேகம் மாயையானது, உலக அன்பு மாயையானது. அது இன்றைக்கு நல்லா இருக்கும், ஆனால் நாளைக்கு அது உன் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதா இருக்கும். இன்றைக்கு நான் உன்னை நேசிப்பேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு உன்னை கைவிட்டு விட்டு வேறொருவரை நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் உலக சிநேகம். நீ தேவனை உறுதியாய் பற்றி கொள்வாயானால் அவருடைய அன்பு பெரியது, அவருடைய அன்பு மேலானது. ஒரு நாளும் அவரை விடாம பிடித்துக்கொள். என்ன வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த மரண இருள் வந்தாலும், எந்த பள்ளத்தாக்குக்குள்ள நீ நடந்து சென்றாலும் அவரை மாத்திரம் விடுதியாய் பிடித்துக்கொள். அவரை மாத்திரம் உறுதியாய் நீ பிடித்துக்கொள். ஏன்னா அவர் உன்னோட கூட தான் இருக்கிறாரு. அநேக நேரங்கள் உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. என் தேவன் என்னை விட்டு தூரம் போய் விட்டாரோ, என் தேவன் என் அருகில் இல்லையோன்னு நீ அநேக நேரங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறாய். தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில் அவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் பாரு. அவர் உன் அருகாமையில தான் இருக்கிறாரு, உன் அருகாமையில தான் இருக்கிறாரு. உன் கண்கள் திறக்கப்படுமானால் அதை நீ காண்பாயே. ஆமென். அநேக சூழ்நிலைகள்ல நான் செத்து போயிடுவேன், இனி நான் வாழ முடியாதுன்ற இருக்கிற நிலைமையில கூட உன்னை ஜீவனோட வைத்திருக்கிறது ஏன் தெரியுமா? அவர் உன்னோட கூட இருப்பதனால தான். அவர் உன்னை சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு இருப்பதனால தான். ஆமென். உன்னை சொந்த பிள்ளையாய் அவர் ஏற்றுக்கொண்டு இருப்பதனால தான் உன்னை இம்மட்டும் வாழ வைத்திருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலைகள் இந்த உலகத்தாருக்கு வந்திருந்தா அவங்க என்றைக்கோ அழிந்து போயிருப்பாங்க. ஆனா நீ தேவ பிள்ளையாய் இருப்பதனால, தேவன் உன்னோட கூட இருப்பதனால, தேவன் உன் கரத்தை பிடித்து நடத்துவதனால இம்மட்டும் அவர் உன்னை காத்து, இம்மட்டும் உனக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து வைத்திருக்கிறாரே. இந்த நல்ல தெய்வம், இந்த நல்ல தெய்வத்தை கண்டு கொள்ளும்படியான ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் அவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறாரே. நம்ம எவ்வளவு மேன்மையானவர்கள், நாம் எவ்வளவு பாக்கியவான்கள், நாம் எவ்வளவு பாக்கியவான்கள். தேவ பிள்ளைகளே, ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? என்ன வந்தாலும் நாம் நம்புவோம்பா. யார் என்ன கைவிட்டாலும் உண்மை பின் சொல்லுவேன்பா. ஏன்னா உங்க அன்பு அவ்வளவு பெரியது. அகலம் ஆழம் அறியாத அன்பு, நீளம் உயரம் அறியாத அன்பு, பெரிய அன்பு. அதனால யார் கைவிட்டாலும் உண்மை நான் பிடித்துக் கொள்வேன். யார் கைவிட்டாலும் உண்மை நான் பிடித்துக் கொள்வேன். என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீட்பரை. யார் கைவிட்டாலும்
வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. இந்த நல்ல தெய்வத்துக்கு கரங்களை தட்டி நம்ம ஆராதனை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்கு நீங்க வாக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலைமை இருந்தாலும், யார் கைவிட்டாலும், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகி போய்விட மாட்டேன்னு எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லியிருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீதியான பகுதி எங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீங்கள் பேசுங்க, நீங்கள் கிரியை செய்யுங்க. தேவ வார்த்தை வெளிப்பட வேண்டும் அப்பா. ஒவ்வொரு இருதயங்களுக்கு ஏற்ற வார்த்தையை என் தேவன் பரலோகத்திலிருந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். வந்த ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாது. தங்கள் இருதயத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய், இயேசுவை சுமந்து கொண்டவர்களாய், உம்முடைய வார்த்தைகளை சுமந்து சென்றவர்களாய் இருக்க தேவன் கிருபை செய்ய வேண்டும் அப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. हालेलुया हालेलुया கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो. இங்க வந்திருக்க யாவரும் சீக்கிரமா வரப்போற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். यहाँ पर आए आप सभी को जल्दी से आने प्रभु यीशु के नाम से बधाई देके स्वागत करता हूँ. என்னுடைய வார்த்தை நல்லா கேட்டதான் தெளிவா கேட்கும். मेरी बातों को आप ध्यान से सुनोगे तभी आपको अच्छे से समझ आएगा. நான் நல்லா இருந்தாலும் வார்த்தை நல்லா கேட்டதான் கேட்கும். क्योंकि अगर अच्छे से रहे तो भी आप ध्यान से सुनोगे तभी बातें को सुन पाओगे. இப்போ சளி வேற எனக்கு இன்னைக்கு திடீர்னு சண்டே பார்த்து வந்திருக்குது. अब देखो मुझे सर्दी भी हो गया है रविवार के दिन. ஸோ நல்லா கவனமா கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். तो ध्यान से सुन लीजिए, परमेश्वर आपको आशीष करेंगे. நம்முடைய வேதாமத்தை திருப்பிக் கொள்வோம். हमारे पवित्र शास्त्र को घुमा लेंगे. உபாகமம் व्यवस्था विवरण 25ஆம் அதிகாரம் 27वां अध्याय 17வது வசனம். 17वां वचन. Deuteronomy chapter 25 verse 17. व्यवस्था विवरण का 25वें अध्याय का 17वां वचन வாசிப்போம், पढ़ेंगे. verse 17. 25ஆம் அதிகாரம் 17வது வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்ட வருகிற வரியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் எனக்கு எதிராக வந்தது. स्मरण रख कि जब तू मिस्र से निकलकर आ रहा था तब अमलेक ने तुझसे मार्ग में क्या किया. இந்த இடத்துல தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். इस जगह पर परमेश्वर इस्राएलियों को एक बात याद दिला रहे हैं. நீங்க எகிப்திலிருந்து வெளியே வரும்போது அமலேக்கியர்கள் உங்களை தாக்கினார்களே. तुम जब मिस्र से निकल कर आए तो अमलेक की जगह तुम पर हमला किए. எகிப்தில இஸ்ரவேல் மக்கள் வந்து கைதியாக இருக்கும்போது, அங்க அடிமைகளாக இருக்கும்போது தேவன் வந்து விடுதலையாக்கினார். விடுதலையாக்கி அவங்க வெளியே வரும்போது, और देखो जब इस्राएली जो कि मिस्र के अधीन गुलाम थे तो परमेश्वर उन्हें वहां से छुड़ा कर निकाल कर ले आए. வெளியே வந்த உடனே அமலேக்கியர்கள் காத்திருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போடும்படியாக. और देखो जैसे ही इस्राएली बाहर निकल कर आए वहां पर एक और था जो अमलेकी था, वो इंतजार कर रहा था कि इन्हें नाश करे. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தொல்லை தான் போச்சு. 400 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. अब इसराइलियों के लिए तो भाई एक ही मुसीबत खत्म है कि हम तो 400 साल से गुलाम थे. வெளியே வந்தோடனே அமலேக்கியர்கள் காத்திருந்தார்கள். अब ये बाहर आते इनका सामना करने के लिए अमलेक इंतजार कर रहा है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம வாழ்க்கையில அப்படிதான், நம்ம ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே हमारे जीवन में भी वैसा ही परेशानी समाप्त होतेगी. அடுத்த பிரச்சனை, अगला परेशानी, அது முடிஞ்சா அடுத்த பிரச்சனை, वो समाप्त होते अगला परेशानी. நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த பிரச்சனைகளை எப்படி தாண்டதுக்கு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலன் தந்தார். आज हम देखने वाले हैं ऐसी परेशानियों को पार करने के लिए परमेश्वर इस्राएलियों को कैसे बल दिए. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தில இருந்து வெளியே வந்த பிறகு अब इस्राएली लोग मिस्र से बाहर निकलते ही அவங்களுக்கு முன்பதாக இருந்தது என்னது, செங்கடல் இருந்துச்சு. अब उनके आगे क्या था? लाल समंदर था. தேவன் வந்து மோசே பார்த்துச்சுன்னா கோலை நீட்டு கடல் பிளந்து
இழந்தது அவங்க நடந்தார்கள் அதுல இருந்து. और परमेश्वर ने मूसा से कहा कि देख तू तेरे हाथ में जो लाठी उसे आगे बढ़ा और समुद्र दो हिस्से में बट गया और रास्ता खुल गया. பறவை அங்க இந்த பக்கத்துல இருந்து அடுத்த கரைக்கு வந்த பிறகு और वो जब इस पार से उस पार पहुंचे பறவை சாப்பாடுக்கு வந்து மன்னாவும் அதுக்கப்புறமா காடையும் தேவன் தந்தார். अब उनके खाने के लिए भोजन के लिए परमेश्वर ने मन्ना और बटेरे को दिए. அதுக்கு மாறாவே நீர் தந்தார் குடிக்கிறதுக்காக. उसके बाद जो मारा में उनको जल को दिए. இது எல்லாமே இப்ப செட்டில்ட் ஆன மாதிரி இருக்கு. குடிக்க தண்ணி இருக்குது, சாப்பிட உணவு இருக்குது, அக்க நல்ல ஒரு இடம் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன மாதிரி இருக்குது. अब देखिए इनको सभी सुविधाएं सहूलियत जो आ गई है, जगह है खाने के लिए, खाना है, पीने के लिए पानी है, ये सारी चीजें इनको मिल गई. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ ஒரு பெருமூச்சு எடுத்தார்களோ எனக்கு எல்லாம் ஓரளவு ஃபிக்ஸ் ஆகி இப்போ பரவாயில்ல நல்லா இருக்குது சொல்லிட்டு. और जब भी इस्राएली लोगों ने ऐसे साहस की सांस लिया, अरे भाई अब तो सब मिल गया, अच्छी बातें कर कर. அப்போது அமலேக்கியர்களை வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளும்படியாக அட்டாக் பண்றாங்க. और तभी देखिए अमलेकी लोग आकर इसराइलियों के ऊपर हमला कर रहे, इनके ऊपर प्रभाव करने के लिए. நம்ம வேதாமத்தை திருப்பிக் கொள்ளலாம். हम पवित्र शास्त्र को घुमा लेंगे. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் निर्गमन का 17वां अध्याय 8வது வசனம் 8वां वचन. அமலேக்கியர்கள் வந்து ரவிதீமிலே இஸ்ரவேலர்களோட யுத்தம் பண்ணினார்கள். अब देखिए अमलेकी आकर रपीदीम नामक जगह पर इस्राएलियों के खिलाफ युद्ध किए. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவங்களோட வழியில போயிட்டு தான் இருப்பாங்க. अब इस्राएली लोग तो चुपचाप अपने रास्ते में जा रहे हैं. அமலேக்கியர் என்ன பண்ண ஒளிந்து இருந்து அவங்க அழித்து போடலாம் சொல்லி தாக்கலாம் சொல்லி அவங்க ரெடியா வந்தாங்க. लेकिन अमलेकी लोगों को देखो छिपकर घात लगाए बैठे थे कि ये लोग आएंगे और इनको मारेंगे कर कर. இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு நாட்களாக எகிப்துல இருந்தாங்க. अब इस्राएली लोग इतने दिनों से मिस्र देश में थे. எகிப்துல தான் அவங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. मिस्र देश में थे तब भी समस्या थी. வெளியே வந்தோடனே அமலேக்கியருக்கு தாங்க முடியல, நான் இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம அழித்து போடணும்னு சொல்லி அவங்க வெறியோடு வராங்க. अब बाहर निकलते अमलेकी लोग भी देखो ना इस्राएलियों को नाश करने के लिए उनके खिलाफ उठकर आए. நம்ம ஒரு பிடியில இருந்தோம். நம்ம ஃபர்ஸ்ட்ல ஒரு பாவத்துல இருந்தோம், இல்லாட்டி ஒரு அடிமைத்தனத்துல இருந்தோம். देखिए जरा गौर से, पहले हम एक पकड़ में थे, गुलामी में थे, मान लीजिए पाप करके इस एक बंधन में थे. நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எப்படி எகிப்துல இருந்தாங்களோ அதே போல நம்மளும் ஒரு பிடியில ஒரு பாவத்துல இல்லாட்டி ஒரு அடிமைத்தனத்துல இருந்தோம். நம்ம अब देखो जिस प्रकार इस्राएली मिस्र के अधीन थे, उसी तरह हम भी किसी ना किसी पाप में या किसी बंधन में हम भी फंसे हुए गुलाम थे. அதுல இருந்து வெளியே வந்த உடனே लेकिन उसमें से बाहर आते ही சாத்தானுக்கு தாங்க முடியாது. शैतान को सब्र नहीं हुआ. சாத்தானுக்கு இருக்க முடியாது. शैतान बैठ नहीं सका. எப்படி வெளியே வந்தான் இவன்? अरे ये कैसे बाहर आ गया? ஏதாவது பண்ணி மறுபடியும் ஏதாவது அழித்திரணும் இவனை அப்படி சொல்லி சாத்தான் திட்டம் விடுவான். अब कैसे भी कुछ तो करके इसको बर्बाद करना है करके शैतान योजना करता है. சங்கிலினால கெட்டப்பட்டு இருந்தோம்னா, हम जो जंजीरों से बांधे हुए थे, அதுல நம்ம விடுதலையா இப்பதான் நம்ம ரிலாக்ஸ் ஆயிருப்போம். अभी उसी से छूट कर आजाद होकर आएंगे. முன்னாடி கால் வச்சுனா அடுத்து ஒரு வெடிகுண்டு முன்னாடி இருக்கும். हम आगे गए किने की पैरों के नीचे सबसे बड़ा बम रखा हुआ है. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. वैसे इस्राएलियों के लिए भी उनकी जीवन थी. நம்ம இந்த இடத்துல பாக்குறோம், இந்த சம்பவத்துல பாக்குறோம். हम इस जगह पर इस घटने को देखते गए. அவங்க இருக்க இடத்துல இருந்து வெளியே வந்த உடனே वो जहां पर थे वहां से बाहर निकलते அமலேக்கியர்கள் வந்து அட்டாக் பண்ண தயாரா இருந்தாங்க. अमलेकी लोग आकर उनके ऊपर हमला करने के लिए तैयार थे. நம்ம எப்போ ஒரு பாவத்துல இருந்து விடுபட்டு வெளியே வரோமோ, हम जब एक पाप से छूटकर बाहर आते हैं, நம்ம பின் வாழ்க்கையில இருந்து எப்போ நம்ம வெளியே வரோமோ, हमारे गुजरे हुए जीवन से जब हम बाहर आते हैं, சாத்தான் ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பான் நம்மள மறுபடியும் பிடிச்சு வைக்கிறதுக்காக. शैतान एक मौके के लिए इंतजार करता है कि हमें फिर से पकड़ के खींचे. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு லைட்டா நம்ம அந்த இடத்துல அந்த டைம்ல நம்ம ரொம்ப வீக்கா இருப்போம். हम उस समय थोड़ा सा जो है हल्का थोड़ा कमजोर रहेंगे. ஏன்னா நம்ம இப்பதான் ஒரு பிடியில இருந்து வெளியே வந்திருக்கிறோமே சொல்லி நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கலாம். देखो हम ऐसे थोड़ा से हम सोचते हैं अरे अभी तो मैं छूट कर आया हूं करके थोड़ा हम ढीला छोड़ते हैं. ஏன்னா அந்த நேரத்துல தான் இந்த சாத்தான் நம்மள பிடிக்க மறுபடியும் பாப்பான், நம்ம அழிக்க பாப்பான். और उसी समय शैतान देखता है कि हमें पकड़े और हमें फिर से नाश करे. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இதை எப்படி மேற்கொண்டார்கள்? और देखिए इस्राएल लोग इसके ऊपर कैसे जीते. இப்படியான ஒரு வீக்கான சிச்சுவேஷன் அவங்க
அவங்க எப்படி மேற்கொண்டார்கள்? अब एक ऐसे कमजोर स्थिति में इन्होंने कैसे इसके ऊपर जय पाए? நம்ம 17ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். हम 17वें अध्याय में देखते हैं மோசே வந்து யோசுவாட்ட சொல்றாரு, मूसा आकर यहोशू से कहते நீ हैं நீனும் சில ஆட்கள் நீங்க தயாராங்க, போரிட நம்ம செல்லலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு. तू और कुछ लोग को लेकर जो है युद्ध करने के लिए लेकर जा. அதுக்கப்புறமா கோலை கொண்டு மோசே மலை மேலே ஏறி நின்று और मूसा अपनी लाठी को लेकर पहाड़ के ऊपर खड़े होकर பிறகு கோலை நீட்டி அவர் கையை உயர்த்தி வைக்கும்போது और अपने हाथों में लाठी को लिए जब हाथ उठाए खड़े हैं அப்போ அமலேக்கியர்கள் வந்து தோத்து போனார்கள், இஸ்ரவேலர்கள் வந்து மேற்கொண்டார்கள். तब अमलेक के लोग हारने लगे और इस्राएली लोग उनके ऊपर जीतने लगे. எவ்வளவு நேரம் தான் கையை தூக்கிட்டு இருக்க முடியும் நம்மளால? अब कितने समय तक एक व्यक्ति हाथों में लाठी को ऊपर उठाए हुए खड़ा रहेगा? நம்மளால 2 நிமிஷத்துக்கு தாண்ட முடியாது, இப்படி கை தூக்கி இருக்க முடியாது. हम तो सिर्फ हाथ ऊपर उठाए रखने के लिए 2 मिनट से ज्यादा हमको नीचे रख देते हैं. நான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், लेकिन इस जगह पर हम देखते हैं மோசே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவன் கையை தூக்கிட்டு இருந்தான். अब यहाँ पर मूसा जो है सुबह युद्ध जब से शुरू तब से लेके सूर्य अस्त होने तक वो लाठी को उठाए हुए खड़ा है. அவனால கை தூக்கி இருக்க முடியலன்னா அந்த இடத்துல வந்து கல்லை வச்சுட்டு கல்ல மேல உட்கார வச்சுட்டு ஹூரும் ஆரோனும் சேர்ந்து அவன் கை தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. और जब उनसे नहीं हो रहा था तो उन्हें एक पत्थर के ऊपर बिठाकर उनके हाथों को हूर और आरून नामक व्यक्तियों ने उनके हाथों को पकड़ के रखा. சூரியன் எப்ப அஸ்தமிச்சு முடிஞ்சுச்சோ, जब सूर्य अस्त हुआ 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம், 13वें वचन में हम देखते हैं யோசுவா அந்த அமலேக்கியர்களை வெற்றி போட்டான். यहोशू ने उन अमलेकों को तलवारों के बल से हरा दिया. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. இது அற்புதம் நடக்குது. यहाँ पर एक अद्भुत हो रहा है. அமலேக்கியர்களுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் இருந்துச்சு, ஏன்னா அவங்களுக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்க எந்த வழியா வர போறாங்க, எப்படி வர போறாங்க, நல்ல ஐடியா இருந்துச்சு. अमलेकियों को तो अच्छा मौका था कि इस्राएल लोग इसी रास्ते से आएंगे, हम छिपकर उनके ऊपर घात करेंगे कर. ஏன்னா அப்போ கூட அமலேக்கியர்கள் எப்படி தோத்து போனார்கள்? तब भी देखो अमलेकी कैसे हार गए. மோசேயோட கைகள் தூக்கி இருந்தபடினால தான். मूसा का हाथ ऊपर उठा था इसलिए. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. நம்ம எப்போ வீக்கா இருக்கிறோமோ, हम जब कमजोर होते गए, நம்மளுடைய கைகளை உயர்த்தி இருக்கும்போது பலன் உண்டாகும். जब हमारे हाथों को उठाएंगे तो हम बलवंत होंगे. ஹல்லேலூயா, हालेलुया. எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் ஆகல, நம்ம இப்போ பின்வாழ்க்கையில இருந்து நம்ம மீண்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்கோம்னா, हम कैसी परिस्थिति में अभी हम पीछे के जीवन को छोड़ के आगे आ रहे हैं, நம்ம பாவத்தின் பிடியில நம்ம இப்பதான் வெளியே வந்துட்டு இருக்கோம்னா, अभी पाप के पकड़ से अभी हम बाहर आ रहे हैं तो நம்ம வந்து ரொம்ப வீக்கா இருப்போம். பாத்தீங்களா, हम बहुत कमजोर रहते हैं ना. அந்த இடத்துல நம்ம பாக்குறோம், उस जगह पर हम देखते हैं மோசே கைகளை வானத்தின் உயர்த்தி, मूसा जो है अपने हाथों को स्वर्ग की ओर उठाकर, ஹல்லேலூயா, हालेलुया, கைகளை உயர்த்தினால என்ன நடக்குது हाथ उठाने से क्या होता है அதை நம்ம முன்னாடி பாப்போம். उसे जरा हम आगे की ओर அதுக்கு देखेंगे. முன்னாடி இந்த ஹூரோ ஆரோனை பத்தி பாப்போமே. उससे पहले हम ये ऊर और आरून व्यक्ति कौन थे हम देखेंगे. ஹல்லேலூயா, हालेलुया. ஆரோன் வந்து மோசேயோட அண்ணனாக இருக்கிறான். आरून जो है मूसा का बड़ा भाई है ஹூரோ வந்து மிரியம் ஃபேமிலில ஒரு ரிலேட்டிவாக இருக்கிறான். और ऊर भी जो है मूसा के परिवार से एक जो है रिश्तेदार है. மோசேயோட கை தளர்ந்து போகாதபடிக்கு मूसा का हाथ नीचे ना गिरे करके சப்போர்ட் பண்றாங்க, ரெடியா இருக்காங்க. ये दोनों उसकी मदद कर रहे हैं. ஹல்லேலூயா, हालेलुया. குடும்பத்துல யார் வீக் ஆகாதபடிக்கு, परिवार में कोई एक व्यक्ति सदस्य कमजोर ना होकर ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வீக் ஆகாதபடிக்கு, आत्मिक जीवन में कमजोर ना होकर நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம அவங்கள சப்போர்ट பண்ணணும். हमें एक परिवार के समान एकजुट होकर उनकी मदद करनी है. ஹல்லேலூயா, हालेलुया. இங்க நம்ம ஒரு பாண்டிங்க பார்க்கிறோம். यहाँ पर हम एक अच्छे रिश्ते को देखते हैं. யோசுவா போரிட செல்கிறான், यहोशू युद्ध करने जाता है மோசே கைகளை உயர்த்த விரும்புகிறார். और मूसा हाथ उठाए खड़े गए ஆரோனும் ஹூரும் சேர்ந்து கைகளை தூக்கி வச்சிருக்காங்க. और आरून और हूर जो के मूसा के हाथों को थामे हुए गए. ஹல்லேலூயா, हालेलुया. ஒரு யூனிட்டி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. वहां पर एक एकता थी. தேவனுடைய சித்தம் எதுவோ அதை நிறைவேறதுக்காக அவங்க யூனிட்டியோட செயல்பட்டார்கள். परमेश्वर की इच्छा क्या है वो वहां पर पूरा होने के लिए एकता के साथ वो काम किए. ஹல்லேலூயா, हालेलुया. நம்ம இப்ப பார்க்க போறோம், अभी हम देखने वाले हैं நம்ம கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தா என்ன நடக்குது. हमारे हाथों को हम आकाश स्वर्ग की ओर उठाएंगे तो क्या होता है. நம்மளுடைய கைகளை வானத்துக்கு நேரா எதுக்கு நம்ம உயர்த்த வேண்டும்? हमारे हाथों को स्वर्ग की ओर क्यों उठाना है. நம்ம இந்த இடத்துல பார்த்தபடி, இந்த சம்பவத்துல நம்ம பார்த்தபடி அமலேக்கியர்கள் அவங்க மேற்கொண்டார்கள். यहाँ पर हम देखते हैं कि अमलेकियों के ऊपर वो जो प्रबल हो गए, ஒரு வெற்றி உண்டாயிற்று. वहां पर एक जीत हो गई. ஹல்லேலூயா,
ஹalleluya Hallelujah. அமலேக்கியங்களை மேற்கொள்வதற்கு அவங்க கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி தேவனிடத்துல கேக்குறாங்க. अमेलेकियों के ऊपर जीतने के लिए वे हाथ उठाकर परमेश्वर से मांग रहे हैं। இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். इससे पहले हमने एक घटने को देखा। மோசே கோலை வந்து கடலுக்கு நேரா உயர்த்தினா मूसा जो अपनी लाठी को समुद्र की ओर बढ़ाया। நம்ம இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம கைகளை உயர்த்ததுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? ऐसे समय में हमारे हाथों को उठाने की क्या निशानी है? எனக்கு உன் மேல அதிகாரம் இருக்குதுன்னு நம்ம காட்டுறோம். मेरा तेरे ऊपर अधिकार है कर हम बताते गए। ஹalleluya Hallelujah. நம்ம முன்பதாக இருக்க பிரச்சனைக்கு முன்பதாக நம்ம அதிகாரத்தை நம்ம நிலைநாட்ட வேண்டும். हमारे सामने जो समस्या परेशानी है उसकी ओर जो हमारे अधिकार को बताना है। என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் जो भी परेशानी रहे அது நம்மளோட பெருசு கிடையாது. वो हमसे बड़ा नहीं। அது நம்ம கூட இருக்க தேவனோட பெருசே கிடையாது. वो हमारे अंदर जो परमेश्वर से बड़ा नहीं। நம்ம கைகளை உயர்த்தும் போது हमारे हाथों को उठाते நம்ம समय கைகளை உயர்த்தி அதுக்கு மேல நம்ம அதிகாரத்தை காட்டும் போது हमारे हाथ उठाकर उसके ऊपर अधिकार को दिखाते அதை समय நம்ம மேற்கொள்ள முடியும். उसके ऊपर हम प्रबल हो सकते हैं। புலம்பல் 3ஆம் அதிகாரம் 41வது வசனம். विलाप गीत का 30 अध्याय का 41वां वचन। Lamentations chapter 3 verse 41. विलाप गीत का 3 अध्याय का 41वां वचन। நம்ம கைகளை ஏன் உயர்த்த வேண்டும்? हमें अपने हाथों को क्यों ऊपर उठाना है? 3:41 3 अध्याय का 41वां वचन। हम स्वर्गवासी परमेश्वर की ओर मन लगाए और हाथ फैलाए। அடுத்த வசனம். अगला वचन। हमने तो अपराध और भलवा किया है और तूने क्षमा नहीं किया। இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் इस जगह पर हम देखते கைகளை நம்ம हैं வானத்துக்கு நேரா ஏன் உயர்த்தணும்? हमारे हाथों को स्वर्ग की ओर क्यों उठाना நம்முடைய है? இருதயத்தை நம்ம அர்ப்பணித்து ஒரு மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும்படியாக हमारे हृदय को अर्पण करके एक माफी क्षमा पाने के நம்ம लिए பாவத்தின் மன்னிப்பை நம்ம கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தும் போது தேவனிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். हमने पाप किया है और ये पाप की क्षमा की माफी जो है जब हम अपने हाथों को उठाते परमेश्वर की ओर तब मिलती है। We receive forgiveness to raising our hands. हम माफी पाते क्षमा पाते जब अपनी हाथों को उनकी ओर उठाते हैं। நம்ம யோசிப்போம் கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தது ஒரு காரியமாக தான் இருக்குது. இதுல ஏன் இப்படி இவ்வளவு பவர்ஃபுல் ஆகுது? हम सोचते हैं कि अरे ये हाथों को उठाना तो एक साधारण कार्य है, इसमें इतनी शक्ति कहाँ है? இப்போ இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்கன்னா अभी इतने लोग यहाँ पर बैठे हैं இப்போ என்னோட கண்கள் வந்து அப்படியே எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். अभी मेरी आंखें ऐसे ही सभी को देख रही है। இன்னும் யாராவது ஒருத்தங்க கை உயர்த்தீங்கன்னா लेकिन इनमें से किसी ने अपने हाथ को ऊपर किए तो அவங்களுக்கு ஏதோ இம்பார்ட்டன்டான காரியம் சொல்ல வேண்டியதா இருக்கும், இல்லாட்டி அவங்களுக்கு ஏதோ இம்பார்ட்டன்டான காரியம் ஷேர் பண்ணி இருக்க வேண்டியதா இருக்கும். उस व्यक्ति के लिए कुछ तो एक महत्व कार्य है, उसे बताना है या उसे सुनना है, इसलिए हाथ उठा रहा है। Something important spiritual life, that's why we raise our hands. நம்ம ஏதாவது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு இம்பார்ட்டன்டான காரியம் செய்யறதுக்காக நம்ம கைகளை ஒரு சின்னமாக உயர்த்துறோம். हमारे आत्मिक जीवन में किसी ना किसी कार्य के लिए ही जो है हमारे हाथों को हम ऊपर उठाते गए। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால ஹல்லேலூயா சொல்லும்போது கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? इसीलिए हम हाथ उठाकर कहते हैं ना, हाथ उठाकर हालेलुया बोलिए, बोलिए भाई लोग। நாலாவது பார்ப்போம். चौथा हम देखेंगे சங்கீதம் 28:2. भजन संगीता का 22 संगीता का 8वां वचन। நம்ம கைகளை ஏன் உயர்த்த வேண்டும்? हमारे हाथों को क्यों उठाना है? Psalms 28:2. भजन संगीता का 22वां भजन संगीता। ये விண்ணப்பங்கள் சத்தத்தை கேட்டலும் मेरी दुआई मेरी विनती की आवाज को सुन लो। நம்ம இங்கிலீஷ்ல பார்க்குற இந்த இடத்துல இருக்குது हम अंग्रेजी भाषा में इस जगह पर hear my cry for mercy. मेरी आंसू मेरे रोने को दया के लिए सुनिए। எனக்கு ஒரு தயவு காட்டுங்க. मेरे को एक दया दिखाइए। நம்ம தேவன சமூகத்துல அர்ப்பணித்து हम परमेश्वर के सम्मुख अर्पण करके என்னோட விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டதுங்க ஆண்டவரே. मेरी विनती की गिड़गिड़ाहट की आवाज को सुन लीजिए। நம்ம கைகளை உயர்த்தி வானத்தின் நேராக உயர்த்தி हम अपने हाथों को स्वर्ग की ओर उठाकर நம்ம இருதயங்களை திருப்பி நம்ம தேவனே என்னுடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டதுங்க சொல்லும்போது हमारे हृदय को घुमाकर परमेश्वर मेरी गिड़गिड़ाहट की आवाज सुनो करके जब कहते हैं அவர் நம்மளுடைய சத்தத்தை கேட்டருவார். वो हमारी आवाज को सुनेंगे। ஐந்தாவதாக பார்ப்போம். अगला हम देखेंगे நம்முடைய கைகளை ஏன் வானத்தின் நேராக உயர்த்த வேண்டும்? हमारे हाथों को क्यों स्वर्ग की ओर उठाना है? 1 ராஜாக்கள் 8:22. पहले राजाओं का 8वें अध्याय का 22वां वचन। 1 Kings chapter 8 verse 22. पहले राजाओं का 8वें अध्याय का 22वां वचन।
நம்ம இந்த இடத்துல முன்னாடி பார்க்கும்போது வசனங்களை நம்ம பார்க்கும்போது देखो हम यहाँ पर पढ़ते हैं तो इसके वचन के आगे की हिस्से को हम पढ़ते हैं கைகளை வானத்தின் மேல ஒருத்தர் ஜெபம் பண்றாங்க. वो जो है स्वर्ग की ओर हाथों को उठाकर प्रार्थना करता है ஹalleluya. हालेलुया தேவனை துதிக்கிற அந்த இடத்துல परमेश्वर की स्तुति करता है उस जगह தேவ पर நாமத்தை மகிமைப்படுத்தி தன்னுடைய ஜெபத்தை அவன் ஏறெடுக்கிறான் சாலமோன். परमेश्वर के नाम की महिमा करते हुए उस जगह पर वो प्रार्थना को लेता நம்ம है தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய கரங்களை வானத்தின் நேராக உயர்த்த வேண்டும். हम परमेश्वर की आराधना करते समय हाथों को परमेश्वर की और स्वर्ग की ओर उठाना है நம்ம ஆராதிக்கிற தேவனோ ரொம்ப பெரியவர் அவர். क्योंकि हम जिसकी आराधना करते हो सबसे बड़ा है நம்ம யோசிக்கிறத நம்ம சிந்தனைகளோட ரொம்ப பெரியவராக இருக்கிறார் அவர். हमारे सोच विचारों से भी बड़ा है ஏன் தெரியுமா நம்முடைய தேவன் ரொம்ப பெரியவராக இருக்கிறார்? क्यों पता है कि हमारे परमेश्वर सबसे बड़े हैं நம்முடைய சிந்தனைகளை நம்ம பிடித்து வைத்த ஒரு நபராக இருந்தார்னா हमारे विचारों में एक व्यक्ति को हम कैद कर सकते हैं ऐसे वो होते तो அவர் கடவுளாக இருக்கவே முடியாது. वो परमेश्वर भगवान करके होते ही नहीं நம்மளுடைய சிந்தனைகளுக்கும் நம்மளுடைய யோசனைகளுக்கும் மேலாக அவர் காரியம் செய்கிறவராக இருக்கிறார். क्योंकि हमारे सोच विचारों से बढ़कर वो कार्य करते हैं அவர்தான் நம்ம ஆராதிக்கிற தேவனாக இருக்கிறார். वो उसी परमेश्वर की हम आराधना करते हैं நம்ம ஆராதிக்கும் போது கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி நம்ம ஆராதிப்போம். हम आराधना करते वक्त जो हाथों को स्वर्ग की ओर उठाकर आराधना करें ஆறாவதாக பார்ப்போம் छठवां हम देखेंगे சங்கீதம் 134:2 भजन संगीता के 134 भजन संगीता का दूसरा वचन Psalms 134 verse கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள் अपने हाथ पवित्र स्थान में उठाकर यहोवा को धन्य कहो தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நம்ம அவருக்கு நன்றி செலுத்துவோம். परमेश्वर को धन्यवाद कहते समय अपने हाथों को स्वर्ग की ओर उठाकर उनको धन्यवाद कहे ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அவருக்கு நம்ம நன்றி செலுத்து நம்ம வாயிலால நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது போதாது. देखो उनके लिए हम हमारे मुंह से कितना भी धन्यवाद कहे वो काफी नहीं गए ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். बहुत ही इंपॉर्टेंट महत्व தேவன் कार्य நமக்கு கிருபை தந்திருக்கிறார். परमेश्वर में अनुग्रह நம்முடைய दिए தேவைகளை சந்தித்திருக்கிறார். हमारे जरूरतों को पूरा நம்மை किए வழிநடத்துகிறார். हमें चलाते அவருக்கு गए நம்ம எப்பவுமே கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். उसे हमेशा हाथ उठाकर धन्यवाद कहे ஹalleluya हालेलुया ஏழாவதாக பார்ப்போம் सातवां हम देखेंगे லூக்கா இந்த சுவிசேஷம் 24 அதிகாரம் 50வது வசனம். लूका का 24वें अध्याय का 9वां Luke वचन chapter 24 verse 50. लूका का 24वें अध्याय का 50. தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை आशीर्वदिता। अब यहाँ पर देखते हैं 24 अध्याय के 50 वचन में वो अपने हाथ उठाकर उन्हें आशीष दी। हालेलुया हालेलुया। நம்முடைய கைகள் எதுக்காக உயர வேண்டுமா? हाथ किस लिए उठना चाहिए? ஆசீர்வதிக்கிறதுக்காக, आशीष करने के लिए। हालेलुया हालेलुया। ஆசீர்வாதங்கள் வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும்। आशीर्वाद की बातें हमारे मुंह से निकलनी चाहिए। மற்றவங்களை சபிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு நம்ம கை, दूसरों को श्राप देने के लिए और मारने के लिए मुंह और हाथ உயர்த்தப்படக்கூடாது। उसे नहीं उठाना है। हालेलुया 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 हालेलुया। தேவன் நாம மகிமைப்படும்படியாக, परमेश्वर का नाम महिमा पाने அவரை के लिए, உயர்த்தும்படியாக, उन्हें ऊंचा करने के लिए, அவரை ஆராதிக்கும்படியாக, उनकी आराधना करने के அவருக்கு लिए, நன்றி பலிகளை செலுத்தும்படியாக, उनको धन्यवाद की बलि चढ़ाने के लिए, ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்ம கைகளை உயர்த்த வேண்டும்। आशीष करने के लिए अपने हाथों को उठाना है। हालेलुया 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 हालेलुया। இயேசு நமக்கு ஒரு நல்ல வழி சொல்லி, இயேசு நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார்। यीशु मसीह हमारे एक अच्छा एक उदाहरण एक आदर्श है। நான் அவர் சொல்ற பாத்தீங்க கைகளை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிறார் எல்லாரையும்। देखो वो खुद करते इस काम को कि हाथ उठाकर उन्हें आशीष कर रहे हैं। हालेलुया 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 हालेलुया। நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்। दूसरों को आशीष करना है। நம்ம க்ளோஸ் ஆக்கவங்கள மட்டும் இல்ல, நம்மளுடைய எதிரிகளை நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும்। देखो हम जिन्हें जानते पहचानते हैं उन्हें आशीष ही नहीं, जो हमारे शत्रु है उन्हें भी आशीष करना है। हालेलुया हालेलुया। நம்மளுடைய கைகளை வானத்துக்கு நான் ஏன் உயர்த்த வேண்டும்? हमारे हाथों को स्वर्ग की ओर क्यों उठाना है? நம்ம பார்த்து நம்மளுக்கு வெற்றி உண்டாச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி உண்டாச்சு। हमने देखा कि इस्राएलियों को विजय जय मिला। அவங்களுக்கு முன்பதாக இந்த பிரச்சனைகளை வந்து ரெண்டாக பிளந்து போச்சு। हमारे सामने जो परेशानी थी वो दो हिस्से में बट गई। மூணாவது மன்னிப்பு கேட்கும்படியாக, तीसरा माफी क्षमा நாலாவது அவருடைய கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாக, चौथा उनका अनुग्रह प्राप्त करने के लिए, ஐந்தாவது அவர் ஆராதிக்கும்படியாக, पांचवा उनकी आराधना करने के लिए, ஆறாவது அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக, छठवा उनको धन्यवाद कहने के ஏழாவது लिए, மற்றவங்களை நம்ம ஆசீர்வதிக்கும்படியாக। सातवां दूसरों को आशीष करने இந்த के ஏழு लिए, காரியத்துக்காக நம்ம கைகளை நம்ம யூஸ் பண்ணுவோம்। 7 कार्य के लिए हमारे हाथों को हम इस्तेमाल करेंगे। हालेलुया
हालेलुया ஹalleluya हालेलुया ஏன்னா நம்மளுடைய கைகளின் கிரியை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானதா இருக்குது. इसीलिए हमारे हाथों को उठाना, हाथों से कार्य करना बहुत ही मुख्य है. நம்ம சும்மா கையை உயர்த்தினா போதுமா? हम ऐसे ही हाथ ऊपर करेंगे तो काफी है क्या? யோபு புத்தகம் 11வது அதிகாரத்துக்கு நேரா திருப்பிக் கொள்வோம். अय्यूब के पुस्तक के 11वें अध्याय की ओर घुमा लेंगे. Job chapter 11 verse 13. अय्यूब के 11वें अध्याय का 13वां वचन. 11 verse 13. நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமா இருக்கும். यदि तू अपना मन शुद्ध करे और ईश्वर की ओर अपने हाथ फैलाए तो भला होगा. நம்முடைய கைகளை மட்டும் வானத்துக்கு நேரா உயர்த்தாமல் हमारे हाथों को सिर्फ स्वर्ग की ओर उठाए இருதயத்தை ஆயத்தப்படுத்தணுமா? हमारे हृदय को तैयार करना है. ஹalleluya. हालेलुया. கை வந்து எப்படிப்பட்ட காரியமாக இருக்குது? हाथ जो है किस प्रकार का कार्य है? ஒரு 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 காரியத்தை செய்ற காரியமாக இருக்குது. एक किसी काम को करने के लिए कार्य में आता है. ஹalleluya. हालेलुया. நான் இப்ப இந்த பென் எடுத்து இங்க தூக்கி வைக்கிறேன், என் கையால முடியும். अभी यहाँ से मेरे पास जो कर्चीफ है इसे उठा के मैं यहाँ रख सकता हूँ. என்னோட இருதயத்தினால இதை முடியுமா? இதை செய்ய முடியுமா? लेकिन मेरे हृदय से इसे मैं कर सकता हूँ क्या? என்னோட சிந்தனையினால இதை செய்ய முடியுமா? या मेरे सोचने से इसे कर सकता हूँ क्या? கை வந்து கிரியைகள் செய்யறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். हाथों से कार्य या किसी काम को करने के लिए हम इस्तेमाल करते हैं. ஏன்னா நம்மளுடைய இருதயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. लेकिन हृदय बहुत मुख्य है. நம்மளுடைய இருதயம் வந்து நிறைய காரியங்களை அது உள்ள வச்சிருக்கும். हमारा हृदय यानी मन बहुत से कार्यों को उसमें रखा रहता है. இச்சைகளை வச்சிருக்கலாம், अभिलाषा इच्छाओं को रखा रहेगा, விருப்பங்களை வச்சிருக்கலாம், नफरतों को रखा रहेगा, பெருமையை வச்சிருக்கலாம், घमंड को रखा हुआ रहेगा, பொறாமையை வச்சிருக்கலாம். डर को रखा हुआ रहेगा. இதெல்லாம் வச்சு நம்ம கைகளை வானத்தின உயர்த்தினால் ये सब हमारे मन में रखकर अपने हाथों को स्वर्ग की ओर उठाएंगे तो தேவன் கேட்பாரா? परमेश्वर उसे सुनेंगे क्या? ஹalleluya. हालेलुया. நம்ம கைகளை வானத்தினரா உயர்த்தும் போது हमारे हाथों को स्वर्ग की ओर उठाते समय நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். हमारे मन हृदय को तैयार करना है. ஒரு ஹalleluya சொல்லும் போது கூட एक हालेलुया बोलते समय भी தேவன் நாம மகிமைப்படும்படியாக நம்ம சொல்ல வேண்டும். परमेश्वर का नाम महिमा पाने के लिए कहना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. நம்ம 14 வசனத்தை வாசிப்போம். हम 14वें वचन को पढ़ेंगे. உம்முடைய கையில அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றி விட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமா இருக்க ஒட்டாதிரும். और जो कोई अनर्थ काम तुझसे होता हो उसे दूर करे और अपने डेरों में कोई कुटिलता ना रखे. நம்முடைய கையில் இருக்க பாவத்தை தூரம் தள்ளி விடணும். हमारे हाथों में जो भी पाप है उसे दूर करना நம்முடைய है. கையில் இருக்க அக்கிரமத்தை हमारे हाथों में जो अधर्म है தூரத்தில் அகற்றி விடணுமா? उसे दूर कर देना है. அக்கிரம் நம்முடைய கைகளை செய்கிறோம் நம்ம. अनर्थ काम हमारे हाथों से हम कर रहे हैं तो இதை நம்ம தூரத்தை தள்ளி விட நம்ம கைகளை வானத்தினால உயர்த்த வேண்டும். इन कार्यों को दूर करके हाथों को स्वर्ग की ओर उठाना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமா இருக்க ஒட்டாதிரும். और कुटिलता आपके डेरे आपके घर में ना रहे. அநியாயம் நம்மள வீட்டுல कुटिलता हमारे घर के अंदर இருக்க கூடாது. नहीं रहना நம்முடைய चाहिए. வீட்டுனா இப்படிப்பட்ட வீடு. हमारा घर यानी किस प्रकार का घर? நம்முடைய இந்த உலகத்துல நம்முடைய கூட நம்ம ஆத்மாக்காக ஒரு கூடாரமாக இருக்குது யாரு? हमारे लिए धरती पर हमारे आत्माओं के लिए एक डेरा एक घर क्या है? நம்முடைய பாடி தான், நம்முடைய சரீரம் தான். हमारा शरीर ही. இந்த சரீரத்துல इस शरीर में அநியாயம் செய்யாத படிக்கு अनर्थ ना करे कर நம்ம அதிலிருந்து தூரமாக இருக்கணும். उससे दूर रहना है. அப்போதான் நம்முடைய கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தும் போது तभी हमारे हाथों को स्वर्ग की ओर उठाते समय நம்முடைய கைகளை அப்போதான் வானத்துக்கு நேராக உயர்த்தும் போது तब भी ऐसे कर हमारे हाथों को उठाते समय தேவன் நமக்கு வழிகளை தரப்பார். परमेश्वर हमारे लिए रास्ता खोलेंगे. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். परमेश्वर हमारे पापों को क्षमा करेंगे. தேவன் நம்ம ஆராதிக்கும் போது அவர் கேட்பார். परमेश्वर की आराधना करते समय उसे वो ग्रहण நம்முடைய करेंगे. ஜெபத்தை நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்பார். हमारे प्रार्थना हमारे विनती को वो सुनेंगे. நம்முடைய நன்றி பலிகளை அவர் கேட்பார். हमारे धन्यवाद बलि को ग्रहण நமக்கு ஒரு करेंगे. வெற்றி உண்டாகும். हमारे लिए एक जीत होगी. அப்பதான் நம்ம மற்றவங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் செயல்படும். तभी हम दूसरों को आशीष करेंगे तो आशीष उनके ऊपर रुकेगी. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அது மட்டும் இல்லாம उतना ही नहीं நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம், हम इस जगह पर देखते நம்முடைய हैं இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு हमारे हृदय को तैयार நம்முடைய करके கைகளை வானத்தினால உயர்த்தி हमारे हाथों
को स्वर्ग की ओर நம்முடைய उठाकर பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை நம்ம நீக்கி போட்டு पापों को और अनर्थ कार्यों को हमसे दूर कर कर அநியாயம் நம்மளுடைய கூடாரத்தில் இல்லாதபடி வைத்திருந்தோம்னா और कुटिलता हमारे घर के अंदर डेरे में ना नहीं रखे तो 15ஆம் வசனத்துல 19ஆவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? 15वें और 19वें वचन को हम पढ़ते सुनेंगे क्या? அப்படியே உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடம் கொண்டு இருப்பீர். இந்த இடத்துல பார்க்கிறோம் நம்ம. अब देखिए इस जगह पर हम ऐसा देखते हैं நம்ம இடத்துல ஒரு குற்ற உணர்வு இல்லாம நம்ம ஃப்ரீயா ஒரு ஃபீல் ஆகும். हमारे अंदर मैं एक दोषी हूँ ऐसा एहसास नहीं, एक आजादी का एहसास होगा. ஒரு பயம் இல்லாமல், एक डर के बिना, ஒரு திகில் இல்லாமல், एक भयभीत के நம்ம நல்லா बिना நிலைத்திருக்க முடியும். हम बने रह सकते हैं. 16 वசனத்தை வாசிப்போமா? 16वें वचन को हम पढ़ेंगे क्या? அப்பொழுது நீ வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். तब तू अपना दुख भूल जाएगा, तू उसे उस पानी के समान स्मरण करेगा जो बह गया हो. நிறைய வாட்டி நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வருத்தமாக இருக்குது. बहुत सी बार हमारे जीवन में दुख है. அந்த வருத்தம் எல்லாம் எப்படி வருது நம்முடைய வாழ்க்கையில? वो दुख हमारे जीवन में कैसे आता है? டேப்பை திறந்தோட தண்ணி எல்லாம் ஒரு பக்கெட்ல ஸ்டோர் ஆற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். उसे देखो नल खोल के पानी को आपके बकेट में बाल्टी में भर के रख दिया, ऐसा भर के रखे हो. நம்ம இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி हमारे हृदय को तैयार कर நம்முடைய பாவத்தை நம்ம கைக்குள்ள இருந்து நீக்கி போட்டு हमारे पापों को हमारे हाथों से दूर कर அநியாயத்தை நம்ம கூடாரத்துல நம்ம எடுத்து போட்டோம்னா कुटिलता को हमारे ढेरे घर से निकाल देंगे तो அப்படி நம்முடைய இந்த நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வருத்தத்தை நம்ம எப்படி நிக்கிறோம்னா तो देखो हमारे दुख को हम कैसे दूर कर रहे हैं. கடந்து போன தண்ணீரை போல जो पानी बह के चली गई वैसे ஒரு நதியில போற தண்ணீர்ல போய் அது கடந்து போயிடுமா? एक नदी में जैसे पानी बह के जाती है वैसे वो भी दुख भी चले जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. நம்முடைய வாழ்க்கையில துக்கம் இருக்குதா? आपके जीवन में दुख है क्या? வருத்தம் இருக்குதா? कष्ट है क्या? நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். हमारे हृदय को हम तैयार कर लेंगे. பாவத்தை நீக்கி போடுவோம். पाप को दूर कर देंगे. அநியாயம் செய்யாம இருந்தோம்னா अनर्थ नहीं करेंगे तो கைகளை வானத்தை உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது हाथों को परमेश्वर की ओर उठाकर अर्पण करते समय அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வருத்தம் இல்லாமல் நம்ம வாழலாம். तब एक परेशानी एक समस्या में बिना दुख के साथ हम जी सकते நம்ம हैं. 17 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 17वें वचन में हम देखते हैं நம்ம பகல்ல அடிக்க வெயில போல நம்மளுக்கு வெளிச்சமாக இருப்போம் நம்முடைய வாழ்க்கை. तब हमारा जीवन कैसे होगा? जैसे दोपहर में अधिक प्रकाश अधिक धूप की रोशनी आती है वैसे उजाला होगा. இருளுக்குள்ள உங்களுக்கு நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்குமா? तब अंधकार भी हमें जो है उजाले के समान लगेगा. 18 வசனத்தை நம்ம வாசிப்போம். 18वें वचन को हम पढ़ेंगे. நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் और तुझे आशा होगी, इस कारण तू निर्भय रहेगा और अपने चारों ओर देखकर तू निर्भय विश्राम कर सकेगा. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை நமக்குள்ள உண்டாகும். एक भरोसा हमारे अंदर ஒரு होगा. நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு பீஸ் இருக்கும் நமக்கு. और एक शांति एक विश्राम हम ले सकते हैं. ஒரு சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். एक शांति एक समाधान हमारे जीवन में होगा. எதுக்கும் பயப்படாமல் किसी से डरे बिना ஒரு திகிலின்றி एक बैग बीत के बिना ஒரு நல்ல பலத்தோட अच्छे बल के साथ. அது மட்டும் இல்லாம उतना ही नहीं நம்ம நல்ல ஸ்ட்ராங்கா நிலைக்க முடியும். हम मजबूती से खड़े रह सकते हैं. நமக்கு எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் हमको कितना भी परेशानी आ அது जाए கடந்து போகிற தண்ணீரை போல கடந்து போகும். वो पानी जो बह कर चली जाती है वैसे वो भी चली நம்முடைய जाएगी. வாழ்க்கை நல்ல வெளிச்சமாக இருக்கும். हमारा जीवन अच्छा उजाला रोशनी की तरह ஒரு होगा. நம்பிக்கை நம்மளுக்கு உண்டாகும். एक आशा एक भरोसा हमारे अंदर होगी. வெறும் 4 காரியம் தான் செய்ய வேண்டும். सिर्फ 4 ही कार्य करना है. நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு हमारे हृदय मन को तैयार कर அநியாயங்களை நம்ம வாழ்க்கையில செய்யாமல் हमारे अन्याय के कार्य को हमारे जीवन में ना करे. அக்கிரமங்களை நம்ம செய்யாமல் अधर्म अनर्थ कामों को ना करे. நம்முடைய கைகளை வானத்தை நம்ம உயர்த்தி தேவனுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் போது हमारे हाथों को परमेश्वर की ओर उठाकर अर्पण करते அவர் समय நம்முடைய வாழ்க்கையில வருவார். वो हमारे जीवन में आएंगे. ஒரு சேஞ்ச் உண்டாகும் அந்த இடத்துல. एक परिवर्तन वहां पर होगा. ஒரு மாற்றம் உண்டாகும் அந்த இடத்துல. एक बदलाव उस जगह पर होगा. நம்மளோட லைஃபே சேஞ்ச் ஆகும் அந்த இடத்துல. हमारा जीवन ही वहां पर बदलेगा. ஹல்லேலூயா. हालेलुया. நான் இந்த சேஞ்சை பார்த்தா சாத்தான் சும்மா இருப்பானா?
इस बदलाव को देखते ही शैतान चुप रहेगा क्या? நம்ம பார்க்கிறோம் எகிப்தில இருந்து வெளியே வந்த உடனே ஒரு மாற்றம் உண்டான உடனே அமலேக்கு தாக்குனார்கள். अब हम यहाँ देखते हैं कि इस्राएली मिस्र से बाहर निकलते ही एक बदलाव होते अमेलेकी की उन पर हमला किए. சாத்தானுக்கு ஒரு மாற்றம்னா பிடிக்கவே செய்யாது. शैतान को आपका जीवन बदले वो पसंद ही நம்ம नहीं. நம்ம பின் வாழ்க்கை யோசித்து பார்க்கும்போது आपके गुजरे हुए जिंदगी को आप सोच कर देखिए. எவ்வளவு மோசமாக இருந்துச்சு. आप कितने बुरे थे. அதுல இருந்து நம்ம தாண்டி வந்திருக்கிறோம். उससे हम पार कर आएंगे. அந்த தாண்டி வந்து நமக்கு ஈஸியா இருந்துச்சானா? उसे पार कर करना आसान था. ஹல்லேலூயா. हालेलुया. சாத்தான் அது மறுபடியும் இழுத்து பாப்பான் அந்த இடத்துலயே. अब शैतान वापस आपको वहीं पर खींचने के लिए देखेगा. நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கும். हमारे जीवन में एक भरोसा होगा. அந்த நம்பிக்கையை உடைக்க பாப்பான். उस भरोसे को तोड़ने को देखेगा. நீ எப்படி சந்தோஷமாக இருக்கிற? ये तू कैसे खुश है? நீ உனக்கு எப்படி சமாதானம் இருக்குது? ये तेरे को कैसे शांति है? அமலேக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க போடு பார்க்க அத எப்படி நம்ம பார்க்கிறோம் அதே போல நம்ம வாழ்க்கையில நம்ம செய்வோம். अब अमलेकी जिस प्रकार इस्राएलियों को नाश करने के लिए देखे वैसे शैतान भी हमारे जीवन को नाश करने के लिए உபாகம் 25 அதிகாரம் 18 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். व्यवस्था विवरण के 25वें अध्याय के 18वें वचन को देखते हैं. Deuteronomy chapter 25 verse 18. व्यवस्था विवरण का 25वें अध्याय का 18वां वचन. நீ இழைத்து விடாது இருக்கிறீர் பின் வருகிற பாளையத்தில் உள்ள பலவினரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. अर्थात उनको परमेश्वर का भय न था, इस कारण उसने जब तुम मार्ग में थका मांदा था तब तुझ पर चढ़ाई करके जितने निर्बल होने के कारण सबसे पीछे थे उन सबों को उसने घात किया. நாம் இழைத்து போயிருக்கையில் हम जब थके थे, விடாய்த்து இருக்கையில் जब हम जो बहुत ही मुरझा गए, அமலேக்கு யாரெல்லாம் பின் தங்கி இருந்தாங்களோ அவங்களை வெட்டி போட்டான். अमलेकी जो पीछे रह गए थे उनको काट दिए. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பின் தங்காமல் இருக்கணும். हमारे आत्मिक जीवन में हमें थकना नहीं है, पीछे नहीं जाना நம்ம है. எகிப்தில இருந்து இப்போ வந்தாலும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு பின் தங்காம இருக்க வேண்டும். हम मिस्र से आए यानी हमारे पुराने जीवन से हम आए गए आगे, तो हमारे आत्मिक जीवन में दोबारा पीछे नहीं जाना है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம இப்போ நம்ம என்ன பண்றோம்னா எகிப்தில இருந்து தூரமாக போயிட்டு இருக்கோம். நம்முடைய பாவ வாழ்க்கை நம்முடைய பின் வாழ்க்கையில நம்ம தூரமாக போயிட்டு கொண்டே இருக்கிறோம். हम क्या कर रहे हैं? हमारे मिस्र के जीवन यानी पाप के जीवन को छोड़कर हम दूर आगे की ओर बढ़ते जा रहे நம்ம हैं. எவ்வளவு தூரம் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கிறோமோ हम जितना दूर तक आगे की ओर जाते हैं, சாத்தான் அவளை இழுக்க பார்த்துட்டே இருப்பான். शैतान हमें पीछे खींचने के लिए देखता நம்ம है. தூரமாக போகும்படினால हम दूर जा रहे इस वजह से, நம்ம கொஞ்சம் டயர்டா இருந்தோம்னா हम थोड़ा भी थक गए तो சாத்தான் நம்மளை வெட்டி போட்டுருவான். शैतान हमें काट देगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம சாத்தான் நம்மளை பின்வாங்க வைத்திருவான். शैतान हमें पीछे ले जाएगा, फिर से நம்மளுடைய குழியில போட்டு விட்டுறேன் இல்லாட்டி हमें जो है गड्ढे में गिरा देगा. ஹல்லேலூயா. हालेलुया. நம்மளுடைய ஒரு பயணத்துல தான் நம்ம இருக்கிறோம் இப்போ கூட. अभी देखो हम हमारी यात्रा सफर में ही है. நம்ம ஒரு பயணத்தை நம்ம சென்று கொண்டே இருக்கிறோம். இந்த நேரத்திலும் अभी हम जो एक सफर में हम जा रहे हैं, நம்ம எந்த நேரத்துல பின்வாங்காம இருக்கும்படியாக हम किसी भी समय पीछे ना जाए इसलिए, ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நேரத்துல நம்ம பின்வாங்காம இருக்கும்படியாக आत्मिक जीवन में किसी भी हालत में पीछे ना जाए कर நம்ம பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். हमें बलवंत पाते रहना है. ஹல்லேலூயா. हालेलुया. அமலேக்கை அழிக்கிற நம்ம பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். अमलेकियों को नाश करना है तो हमें बलवंत होना है. அமலேக்கை கையில இருந்து நம்ம மறிக்க கூடாது, நம்ம பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். अमलेकियों के हाथों से हमें नाश नहीं होना है तो हमें बलवंत होना है. ஹல்லேலூயா. हालेलुया. வசனத்தை போடுறக்கா. இழைத்து நம்ம விடாது இருக்கையில் தான் அமலேக்கில வந்து பிடித்தார்கள் அவங்கள. देखो जब ये लोग मार्ग में थके मांदे थे तभी वो लोग आके इन्हें मारे. நம்ம டயர்டாட்ட எனக்கு முன்னாடி போக முடியல அப்படி நம்ம இழுத்து இருந்தோம்னா हम सोच रहे मैं तो थक गया अभी आगे नहीं बढ़ सकता करके हो. என்னென்ன காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்மள ரொம்ப டயர்ட் ஆக்குது, जो जो कार्य हमारे आत्मिक जीवन में हमें बहुत थका देता है, எது நம்மள இழைத்து போக வைக்குது, जो हमें बहुत ही जो के एकदम जो के कमजोर कर देता है. ஃபர்ஸ்ட் வந்து லேசினஸ். पहला आलसीपन. ஹல்லேலூயா. हालेलुया. நம்மளுக்கு யூசுவலாக காண்ற ஒரு சின்ன காரியம் தான். ये तो एक आपके लिए तो एक छोटी सी कार्य है, ஏன்னா ரொம்ப ரொம்ப பெரிய காரியம் கூட. एक बड़ा कार्य भी நம்மள சோர்வை அடைய வச்சிரும் லேசினஸ். ये आलसीपन जो है हमें एक जल्दी से जो है थका देता है. ஹல்லேலூயா. हालेलुया. அது நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நமக்கு எஃபெக்ட் ஆகும். और वो हमारे आत्मिक जीवन को भी नुकसान पहुंचाता है. இரண்டாவதாக ignorance to pray and read Bible.
और दूसरा लापरवाही करके प्रार्थना करना और पवित्र शास्त्र को पढ़ने को ठुकराना। வேதம் வாசிக்க முடியாம நான் அப்புறம் படிக்கலாம் நம்ம தள்ளி வைக்கும்போது पवित्र शास्त्र को पढ़े बिना अरे बाद में पढ़ लेते, चलो थोड़े समय के बाद पढ़ लेते करके दूर करना। இல்லாட்டி அப்புறமா நம்ம அப்புறமா ஜெபிச்சு நம்ம தள்ளி வைக்கும்போது और प्रार्थना को चलो अभी नहीं बाद में कर लेते, समय मिलेगा बाद में कर लेंगे, बाद में कर लेंगे करके दूर कर நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம டயர்ட் ஆயிருவோம் அப்போவே. और ऐसे करते वक्त हमारे आत्मिक जीवन में हम थक जाएंगे। ஹல்லேலூயா. हालेलुया। அது ஒரு சான்ஸாக சாத்தான் பார்ப்பான். और शैतान इसे एक मौके के रूप में इस्तेमाल करेगा। நம்ம இவன் இளைத்து போயிருக்கிறான், அந்த இவனை வெட்டி போடுறேன்னு சொல்லி ரெடியாக இருப்பான். अब ये तो व्यक्ति थक गया है, चलो इसे काट देते करके वो काट देगा। ஹல்லேலூயா. हालेलुया। மூன்றாவதாக तीसरा, कम्युनिटी विद द चर्च पीपल. और जो कलीसिया के लोग के साथ जो संगति है, நம்ம சபை மக்கள் கூட நம்ம இணைந்து இருக்கும்போது हमारे कलीसिया के लोग के साथ जब हम संगति में एक रहते हैं, நம்ம சேர்ந்து வளர முடியும். हम साथ में बढ़ सकते हैं। இப்போ நீங்க இந்த கொக்க பாத்திருக்கீங்களா? अभी आप जो के एक जो बंसी को बगला को देखे हो कि नहीं? இல்லாட்டி இந்த புறாவை நம்ம பார்த்துட்டோம்னா अगर आपने कबूतर को देखा है तो அது எல்லாமே சேர்ந்து ஒரே டைரக்ஷன் தான் போயிட்டு இருக்கும். ये दोनों एक ही निशाने की ओर जाता है। கூட்டத்தை இணைந்து இருந்தாலும் ஒரே டைரக்ஷன் தான் போயிட்டு இருக்கும். अब ये झुंड में है तो भी एक ही जो डायरेक्शन, एक ही निशाने की ओर जाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அதே போல தான் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் वैसे ही हमारी आत्मिक जीवन में भी நம்ம சபையோட சேர்ந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்போது हम कलीसिया के साथ मिलकर आत्मिक जीवन में बढ़ते समय யாராவது பெண் தங்கி இருந்தாலும் அவங்களும் சேர்ந்து வளருவாங்க நம்ம கூட. जो भी अगर पीछे रह गए तो हमारे साथ मिलके बड़े होंगे। कम्युनिटी विद द चर्च पीपल इज वेरी इंपॉर्टेंट. कलीसिया के लोग के साथ संगति रखना बहुत मुख्य है। ஏன்னா நம்ம சபை மக்கள் கூட நம்ம இணைந்து இருக்கும்போது हम कलीसिया के लोग के साथ एक होकर रहते समय நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில பின் வாங்காம இருக்கிறதுக்கு ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் உண்டாகும் நம்மளுக்கு. हमारे आत्मिक जीवन में हम पीछे ना हो कर एक विश्वास, एक आत्मविश्वास रहता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। மூணு காரியங்கள், மூணு காரியம். तीन कार्य நம்முடைய தேவனுடைய நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பின் தங்காம இருக்கிறதுக்காக हमारे आत्मिक जीवन में हम पीछे ना रह कर நம்ம லேசினஸ் மோஸ்ட்லி நம்ம அதை அவாய்ட் பண்ணணும். ये आलसीपन जो है हमारे अंदर उससे जो है दूर करना है। அதுக்கப்புறமா நம்ம வேத வாசிக்கிறதுக்கு ஜெபத்துக்கு ஒரு டைம் வச்சுட்டு அந்த டைம்க்கு நம்ம ஃபிக்ஸா வைக்க வேண்டும். और दूसरा, पवित्र शास्त्र पढ़ने और प्रार्थना करने के लिए समय, प्रार्थना करने के समय को ठहरा कर उसे फिक्स कर रखना ஏன்னா है। நம்ம ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தோம்னா अगर हम इसे हम फिक्स नहीं करेंगे तो அப்புறம் பண்ணுவோம், அப்புறம் பண்ணி சொல்லிட்டு நம்ம அப்புறம் பண்ணாம கூட போயிடுவோம். हम बाद में करते बोल के फिर बाद में करेंगे ही नहीं। ஹல்லேலூயா. हालेलुया। சாத்தானுக்கு நல்ல சான்ஸாக தெரியும். और ये शैतान को अच्छा मौका मिल சபை जाएगा। மக்கள் கூட இணைந்து இருக்க வேண்டும். कलीसिया के लोग के साथ एक साथ रहना है। இப்போ நம்ம பார்த்தோம்னா अभी हम देखेंगे तो ஓநாய் வந்து எந்த ஆடை ரொம்ப பிடிக்கும்? ये जो भेड़िए है, भेड़िया के कौन से भेड़, कौन से बकरी को पकड़ते हैं? அது எது கூட்டத்துல தண்ணியா இருக்குதோ அதுதான் பிடிக்கும். जो अपनी झुंड में से अलग है उसे ही आके पकड़ेगा। ஏன்னா அது கூட்டத்துல தண்ணியா இருக்க ஆடு பிடிச்சோம்னா क्योंकि जो भीड़, जो झुंड में से अलग है उसे पकड़ेगा तो மற்ற ஆடுங்களுக்கு ஃபீல் ஆகாது ஏதோ கூட்டத்துல இருந்து போச்சுன்னு சொல்லிட்டு. दूसरे जो भेड़, जो झुंड में, उनको पता भी नहीं चलेगा कि कोई इसमें से चले गया कर। ஹல்லேலூயா. हालेलुया। சபையோட ஒரு யூனிட்டி இருக்க வேண்டும். इसीलिए कलीसिया के लोग के साथ एक संगति होनी ஒரு चाहिए, ஒரு மனம் இருக்க வேண்டும். एक मन होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைய வளர்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். और यही हमारे आत्मिक जीवन में बढ़ने के लिए मदद करता है। எபேசியர் 6 அதிகாரம் 10வது வசனம். एफेसियों का 6वें अध्याय का 10वां वचन। Ephesians chapter 6:10. एफेसियों का 6वें अध्याय का 10वां वचन। निदान प्रभु में और उसकी शक्ति के प्रभाव में बलवंत बनो। இங்க எபேசியர் சபைக்கு வந்து பவுல் எழுதுறாரு பாருங்க. यहाँ पर एफेसियों की कलीसिया के लिए पौलुस चिट्ठी लिख रहे हैं। கர்த்தரிலும் प्रभु में, அவருடைய சத்துவத்திலும் उसकी शक्ति में, வல்லமையிலும் उसके प्रभाव में பலப்படுங்கள். बलवंत रहो। சபையோட சேர்ந்து நீங்க சேர்ந்து பலப்படுங்க சொல்றாரு அவர். और वो ऐसा कह रहे कि कलीसिया वाले आप सब मिलके बलवंत हो जाओ। நீங்க சோர்ந்து போயிருக்காதீங்க. आप लोग थको मत। நீங்க விடாய்த்து இருந்தீங்கன்னா சாத்தான் உங்களை வெட்டி போட்டுருவான். अगर आप थके मांदे हो तो शैतान आपको काट देगा। கர்த்தரிலும் प्रभु में, அவருடைய சத்துவத்திலும் और उसकी शक्ति வல்லமையிலும் के सामर्थ प्रभाव में நீங்க பலப்படுங்கள். बलवंत बनो। 11 வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 11वें वचन में हम पढ़ते हैं, தேவனுடைய சர்வாயுத வக்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள்.
तुम शैतान की युक्तियों का सामना करने के लिए खड़े रह सको, इसलिए परमेश्वर के सारे हथियार को बांध लो। ஹalleluya Hallelujah. ஒரு full preparation இருக்க வேண்டும். एक पूरी तैयारी होनी நம்ம चाहिए। பலப்பட்டு இருந்தாலும் हम बलवंत है तो भी அது போல ஒரு full preparation இருக்க வேண்டும். एक अच्छी तैयारी प्रिपरेशन होनी चाहिए। ஹalleluya Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தில இருந்து வெளியே வரும்போது इस्राएली लोग मिस्र से निकलते समय அவங்க கையில பட்டயத்தோட வந்திருப்பாங்களா? वे अपने हाथों में तलवार को लिए हुए आए होंगे क्या? அவங்க ஒரு ராத்திரில ஓடி வந்தவங்க வெளியே. अरे वे तो रातों रात निकल कर आए। துண்டகானும் துணியங்கானும் ஓடி வந்தவங்க அவங்கலாம். अरे क्या बचा क्या छूटा वो देखे बिना बच के भाग कर आए। நம்ம கையில பட்டயம் இருந்திருக்குமா? उनके हाथ में तलवार रहा होगा ஒரு क्या? ரெடி இல்லாத நேரம் தான். ऐसा तलवार विलवार कुछ नहीं था। ஏன்னா அப்போ கூட फिर भी தேவன் அவங்களை காப்பாத்தினார். परमेश्वर उन्हें बचाए। நம்ம வசனத்தை அறிந்து இருக்கிறோம். हम वचन को जानते गए। நம்ம ஃபுல்லா ரெடி ஆகணுமா ஆக கூடாதா? हमें पूरी तरह से तैयार होना है कि We नहीं? have the chance to be fully ready. हमें जो कि पूरी तरह से तैयार होना है। ஹalleluya. हालेलुया। நம்ம சத்தியத்தை அறிந்து இருக்கிறோம். हमने सत्य को जाना है। இந்த சத்தியம் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ये सत्य ही हमारे लिए काम தேவனுடைய करेगा। வார்த்தை ஒரு பட்டயமாக செயல்படுது. परमेश्वर का वचन एक तलवार के रूप में कार्य करता है। ஹalleluya. हालेलुया। நம்ம ரட்சிப்பு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். हमारे उद्धार को हमें बचाए रखना है। நம்ம ஃபுல்லாக ரெடியா இருக்கும்போது தான் हम पूरी तरह से जब हम तैयार रहेंगे அப்பதான் சாத்தான் வந்து நம்மள சோர்வடைய வைக்காம நம்ம முன்னாடி போய் கொண்டே இருக்க வேண்டும் முடியும். तभी हम जो के शैतान आकर हमें मारेगा मार नहीं सकता। हम थकेंगे नहीं, हम आगे बढ़ते रहेंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு. दो कार्य आज हम देखे। அமலேக்கியர்களை எப்படி மேற்கொள்ள முடியும்? अमलेकियों के ऊपर कैसे हम जीत सकते हैं? பிசாசை எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? शैतान के ऊपर हम कैसे जीत सकते நம்முடைய हैं? கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தும் போது हमारे हाथों को स्वर्ग की ओर उठाते समय, நம்முடைய கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தும் போது हमारे हाथों को स्वर्ग की ओर उठाते समय அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்தருவார். बंद दरवाजे को परमेश्वर நம்முடைய खोल கைகளை देंगे। வானத்துக்கு நேராக உயர்த்தும் போது हमारे हाथों को स्वर्ग की ओर उठाते समय நமக்கு ஒரு வெற்றி உண்டாகும். हमारे लिए एक जीत होगी। கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தும் போது हाथों को स्वर्ग की ओर उठाते समय மன்னிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். हमें क्षमा माफी मिलती அவருடைய है। கிருபை நம்மளுக்கு கிடைக்கும். उनका अनुग्रह में मिलता है। அவர் ஆராதிக்க வேண்டும். நம்ம கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி उनके लिए हम हाथ उठाकर आराधना कर அவருடைய सकते हैं। ஸ்தோத்திரம் பலியை நம்ம இட வேண்டும். उनके लिए हाथ उठाकर स्तुति बलि चढ़ाना है। மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். हाथ उठाकर लोगों को आशीष करना அது है। கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு செயல் மட்டும் இல்லாமல் ये हाथों को उठाना सिर्फ एक कार्य नाम के लिए करना नहीं, நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டு अपने मन को तैयार कर कर நம்முடைய அக்கிரமங்கள் நம்ம கையிலிருந்து விலக்கி போட்டு और अनर्थ कामों को अपने हाथों से दूर कर कर ஒரு தீங்கு நம்முடைய சரீரங்களில் நம்ம செய்யாதபடிக்கு कोई भी कुटिलता हमारे शरीर से ना कर कर நம்முடைய கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்த வேண்டும். हमारे हाथों को स्वर्ग की ओर उठाना है। நம்ம ரெண்டாவது பாயிண்டாக பார்த்தோம். हम दूसरा पॉइंट देखे। நம்ம சோர்ந்து போயிட்டோம்னா, हम थक गए तो, நம்ம பின் வாங்கி போயிட்டோம்னா, हम पीछे आ गए तो சாத்தான் நம்மள வெட்டி போட்டுருவான். शैतान हमें काट देगा। அவன் ரெடியா இருக்கான் எப்படி நம்மள பின் வாங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு. वो जो है हमेशा तैयार है कि कभी हमें वो पीछे ले जाए। ஹalleluya. हालेलुया। சோர்வடையாமல் சோம்பேறியாக இருக்காமல் आप लोग निराश ना हो, आलसी ना हो, थके ना। தேவனுடைய வார்த்தைகளை படித்துக்கொண்டு அவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது, परमेश्वर के वचन को पढ़कर उनके सम्मुख प्रार्थना करते சபையோட समय, இணைந்து நம்ம ஒரு கம்யூனிட்டில ஒரு யூனிட்டில இருக்கும்போது, ஒரு மனதாக இருக்கும்போது कलीसिया के साथ हम एक साथ संगति में रह के जब एकजुट होकर रहेंगे, நம்ம ஆவில வளர முடியும். हम आत्मा में बढ़ सकते நம்ம அந்த हैं। வளர்ச்சியை காத்துக்கொள்ளும்படியாக हमारी प्रगति उन्नति को बचा कर रखने के நம்ம लिए ரட்சிப்பு, हमारा उद्धार, நம்ம தேவனுடைய வார்த்தை, परमेश्वर का वचन, சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். सत्य को हम जानते हैं। இதை கொண்டு நம்ம போரிடுவோம். इसे रखकर हम युद्ध करेंगे। இதுக்கெல்லாம் மேலோட इन सब के ऊपर நமக்கு தேவனுடைய பலன் என்ன நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. परमेश्वर के बल के बिना हम कुछ नहीं कर सकते। ஹalleluya. हालेलुया। அவருடைய பலன் தான் நமக்கு எல்லாமே. उनका बल ही हमारे लिए सब कुछ है। அவருடைய கிருபை நமக்கு பலத்தினால தான் தருது. उनका अनुग्रह से ही हमें बल मिलता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவருடைய கிருபை எப்படி நம்ம பலத்தினால நம்ம பெற்றுக்கொள்கிறோம். उनके अनुग्रह कैसे बल से प्राप्त करते हैं? நம்ம ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி हम दोनों हाथों का आकाश में उठाकर இருக்கிறத முழங்கால் போட்டு बैठे हुए जगह पर घुटने टेक कर, தேவனுடைய பலத்தை தாங்கப்பா. परमेश्वर आपका बल हमें दीजिए। அமலேக்கியர்களை மேற்கொள்ளும்படியாக அவங்க மேற்கொள்ளாதபடிக்கு अमेलेक की हमारे ऊपर प्रबल ना होकर कर, அப்பா எங்களுக்கு பலன் தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. पिता हमें बल देने के लिए हम நாங்க प्रार्थना சோர்ந்து करते हैं। போகாதபடிக்கு हम निराश ना होकर कर எங்களுக்கு பலன் தாங்கப்பா.
आप हमें बल दीजिए। மோசே கைகளை வானத்தை நேரா உயர்த்தி मूसा अपने हाथों को स्वर्ग की ओर அவன் उठाकर சோர்ந்து போனான். वो थक चुका ஏன்னா था, அப்போ கூட நீங்க பலன் தரும்படியாக ஜெபிக்கும் ஆண்டவரே. फिर भी जय प्रभु आपने बल दिया। எங்களுடைய கைகளை வானத்தை நேரா உயர்த்தும்படி எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. हम जब हाथ ऊपर करेंगे तो हमें बल दीजिए प्रभु। எங்களுடைய வாழ்க்கையில நாங்க வெற்றி பெறும்படி எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. हमारे जीवन में जीतने के लिए बल दीजिए। அப்பா மீன்ஸ் அடைக்கப்பட்ட வழிகளை நாங்க திறக்கும்படி எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. परमेश्वर बंद रास्ते को खोलने के लिए आप हमें बल दीजिए। உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாங்க அப்பா. आपकी आराधना करने के लिए बल दीजिए। அப்பா எங்களுக்கு பலன் தரும்படியாக நாங்க ஜெபிக்கும் ஆண்டவரே. पिता आप हमें बल देने के लिए हम प्रार्थना करते हैं। தேவனுடைய பலத்தினாலே தான் ஆண்டவரே परमेश्वर के बल से ही तो प्रभु நாங்க உயிர் வாழ்கிறோம். हम जीवित हैं। உம்முடைய பலத்தினாலே தான் ஆண்டவரே आपके बल से ही तो प्रभु நாங்க முன்னாடி செல்ல முடியுது. हम आगे बढ़ पाते हैं। உம்முடைய பலத்தை தாங்க அப்பா. आपका बल दीजिए। உம்முடைய பலத்தை தாங்க அப்பா. आपका बल दीजिए। உம்முடைய பலத்தை தாங்க அப்பா. आपका बल दीजिए। அப்பா சோர்ந்து விடாதபடிக்கு हम निराश ना होकर ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்க பின்வாங்காதபடிக்கு आत्मिक जीवन में पीछे ना होकर உம்முடைய பலன் மட்டும் போதும் ஆண்டவரே. आपका बल सिर्फ काफी है। உம்முடைய பலம் மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா. आपका बल सिर्फ काफी है। உம்முடைய பலத்தை தாங்க ஆண்டவரே. आपके बल को दीजिए। சாத்தான் எங்களை வெட்டி போடாதபடிக்கு शैतान हमें ना काटे कर இயேசுவே நாங்க பின்வாங்காதபடிக்கு यीशु हम पीछे ना जाए कर உம்முடைய பலத்தை தாங்க அப்பா. आपका बल दीजिए। ரெண்டு கரங்களை வானத்தை நேரா உயர்த்தி சொல்லுவோமா. दोनों हाथों का काश को उठाकर உம்முடைய बोलेंगे பலத்தை क्या? தாங்க அப்பா. आपका बल दीजिए। உம்முடைய பலத்தை தாங்க ஆண்டவரே. आपका बल दीजिए। எங்களால ஒன்றும் முடியாது அப்பா. मुझसे कुछ नहीं होगा। என்னோட பலத்தினால எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. मेरे बल से कुछ नहीं कर सकता। உம்முடைய பலத்தை நீங்க தாங்க. आपका बल मुझे दीजिए। உம்முடைய பலத்தை எங்க தாங்க. आपका बल मुझे உம்முடைய दीजिए। பலத்தை எங்க தாங்க. आपका बल मुझे ரெண்டு दीजिए। கரங்களை வானத்தை நேரா உயர்த்தி சொல்லுவோமா. दोनों हाथों को आकाश को उठाकर बोलेंगे क्या? बल दीजिए, बल दीजिए, आपकी बल से हमें बल दीजिए. बलंतार में बलंतार में बलंतार में बलतार என்னை நடத்திடும். और एक बार बोले क्या बल दीजिए, बल दीजिए, बल दीजिए, आपकी बल से हमें बल दीजिए. बलंतार में बलंतार में बलंतार में बलतार என்னை நடத்திடுமே. ரெண்டு கரங்களை தட்டி தேவனுடைய பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளமா. இந்த நேரத்தில் दोनों हाथों को ताली बजाकर मैं स्तोत्रम அப்பா எங்களுடைய பலத்தினால நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய பலத்தினால நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. मैं स्तोत्रम அப்பா मैं எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. உடைய பலன் தாங்க அப்பா. मैं சும்மா பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல அப்பா உடைய பலத்தினால எங்கள் ஆவிக்கு அப்பா ஆவியுடைய வாழ்க்கையில அப்பா நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. आपके बल से बल நிறைவேறுங்க அப்பா. உடைய பலத்தினால நிறைவேறுங்க அப்பா. मैं स्तोत्रम அப்பா உடைய பலத்தினால நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. मैं स्तोत्रम அப்பா देखो ஷேரலா பரமனஸ்கே. मैं स्तोत्रम அப்பா உம்மை ஆராதிக்கிறதுக்கு அப்பா உம்முடைய உயர்த்ததுக்கு பலத்தை தாங்க அப்பா. உம்முடைய ஸ்தோத்திர பலிகளுக்கு பலத்தை தாங்க அப்பா. मैं स्तोत्रम அப்பா கதே ஷேரலா பரமனஸ்கே. मैं खदर பரமரலா கதே ஷேரலா பரமனஸ்கே சியா கரனதிரி. मैं स्तोत्रम அப்பா உம்முடைய பலத்தினால நிறைவேறுங்க அப்பா. உம்முடைய பலத்தினால நிறைவேறுங்க அப்பா. உம்முடைய பலத்தினால நிறைவேறுங்க அப்பா. आपके बल से भर दीजिए प्रभु। உம்முடைய பலத்தினால நிறைவேறுங்க இயேசுவே. आपके बल से भर दीजिए यीशु। स्तोத்திரம் அப்பா. நன்றி அப்பா. धन्यवाद நன்றி அப்பா. நன்றி அப்பா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே நம்ம சோர்ந்து போக விடக்கூடாது. हमारे आत्मिक जीवन में कभी हमें थकना नहीं है। நம்ம சோம்பேறித்தனம் நம்மளோட வாழ்க்கையில இருந்துச்சுன்னா हमारे जीवन में आलसीपन रहेगा। ரெண்டு கரங்களை வானத்தில் நான் உயர்த்தி दोनों हाथों का आकाश को அப்பா उठाकर உற்சாகத்தோடு முக்காக நாங்க
வாழ்றதுக்கு உதேசிங்கப்பா. परमेश्वर एक अच्छी लगन उत्साह के साथ आपके लिए जीने के लिए मदद ஆவிக்குரிய कीजिए। வாழ்க்கை நாங்க உற்சாகமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. आत्मिक जीवन में मैं उत्साह के साथ रहना நீங்க है। எங்க கொண்டு செய்யற எல்லா காரியமும் அப்பா உற்சாகத்தோட செய்ய வேண்டுமாப்பா. आप मुझे रख के जो भी कार्य करेंगे उत्साह के साथ करना है। பலத்தை தந்துருங்கப்பா. आपके बल को दे दीजिए। அப்பா வேத வாசிக்க முடியாம ஜெபத்தை நாங்க தள்ளி வைக்க கூடாது ஆண்டவரே. हम वचन को पढ़े बिना प्रार्थना को मैं दूर करके नहीं रखना है। அப்பா நம்முடைய சமூகத்துல நிலைத்து இருக்குதுங்க பலன் தாங்க அப்பா. पिता आपके सम्मुख में बने रहने के लिए बल दीजिए। அப்பா சபையோர இணைந்து நாங்க ஒரு யூனிட்டில ஒரு மனதாக இருக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கோம் அப்பா. कलीसिया के साथ हम एक साथ संगति में रहने के लिए हमारी मदद कीजिए। சாத்தான் अनेक தரம் இது உடைக்க பாப்பான். शैतान इसे कई बार तोड़ने के लिए देखेगा। சபையை உடைக்க பாப்பான், அந்த யூனிட்டி உடைக்க பாப்பான். कलीसिया की जो एकता संगति तोड़ने देखेगा। ஏன்னா ஓனாய் ஆடுகளை கொல்லாதபடிக்கு நம்ம தான் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். क्योंकि भेड़िए आकर हमारे भेड़ बकरियों को ना पकड़े मारे करके हमें ही संगति में रहना நம்ம है। ரெண்டு கரங்களை வானத்தை நான் உயர்த்தி दोनों हाथों का काश कर அப்ப उठा சபையோர நாங்க ஒரு மனதாக ஒற்றுமையாக இருக்க நாங்க ஜெபிக்கோம் அப்பா. हम कलीसिया एक साथ रहने के लिए हम प्रार्थना करते அப்ப हैं। எங்களுக்குள்ள ஒரு மனதை தரும்படியாக ஜெபிக்கோம் ஆண்டவரே. हमारे अंदर एक मन देने के लिए हम प्रार्थना ஆவிக்குரிய करते हैं। வாழ்க்கை நாங்க ஒன்றாக வளர்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா. आत्मिक जीवन में हम एक साथ बढ़ने के लिए நாங்க मदद ஆவிக்குரிய कीजिए। வாழ்க்கை சபையோர இணைந்து வளர்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா. हम आत्मिक जीवन में एक साथ कलीसिया के साथ बढ़ने के लिए मदद कीजिए। சபையோர நாங்க இணைந்து ஆவிக்குரிய வாழ்க்கை நாங்க வளர விரும்புகிறோம் ஆண்டவரே. कलीसिया के साथ एक होकर आत्मिक जीवन में हम बढ़ना चाहते யாரு हैं। பின் தங்க கூடாதப்பா. कोई पीछे नहीं जाना யாரு चाहिए। சோர்ந்து போக விட கூடாதப்பா. कोई थकना नहीं चाहिए। இயேசுவே நீங்க கிருபை செய்யும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. यीशु आप अनुग्रह देने वाले इसके हम धन्यवाद कहते அப்பா हैं। நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. आप अनुग्रह देने के लिए हम प्रार्थना करते हैं। Jesus, hallelujah, hallelujah. Thank you, Lord. Hallelujah, hallelujah. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर हमसे बात की वचनों के लिए परमेश्वर की स्तुति को। எப்பவுமே அமலேக்கு நம்மை அழிக்கிறதுக்கு தான் பிரயாசப்படுவான். जब भी देखो अमेलेक हमें नाश करने के लिए प्रयास करेगा। அமலேக்கு தான் நம்மளை பின்தொடர்கிற சாத்தான். अमेलेक ही हमारे पीछा करने वाला शैतान। நம்முடைய கைகள் உயர்த்தப்பட்டிருக்குமானால் हमारा हाथ ऊपर की ओर उठा के तो நாம் எமன் ஜெயிக்கலாம். हम जीत सकते हैं। அமலேக்கை நாம் ஜெயிக்கலாம். अमेलेकियों के ऊपर हम जीत सकते ஆவிக்குரிய हैं। வாழ்க்கையில சோர்வே இருக்க கூடாது. आत्मिक जीवन में थकावट नहीं होनी சரீரம் चाहिए। பலவீனமா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு இருக்க கூடாது. शरीर में कमजोरी हो सकती है, आत्मिक जीवन में थकावट नहीं होनी चाहिए। ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் அடைந்து கொண்டே இருக்கணும். आत्मिक जीवन में बलवंत होते रहना है। ஆமென். आमीन। ஏமன் அசதியா இருக்க கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். हमें लापरवाही के साथ में रहना है, सावधान रहना है। வேத வசனத்தை நல்லா வாசித்து ஜெபிச்சு பலன் அடையணும். पवित्र शास्त्र के वचनों को अच्छे से पढ़कर अच्छा बल पाना சபை है। ஐக்கியத்தோட இருந்தா कलीसिया की संगति के साथ रहेंगे तो சாத்தானை நம்ம ஜெயிச்சிடலாம். शैतान को आसानी से जीत அமலேக்க सकते நம்ம हैं। ஜெயிச்சிடலாம். अमेलेकियों के ऊपर जीत सकते நம்ம हैं। ஜெயிச்சிடலாம். हम जीत सकते हैं। Praise the Lord. Praise the Lord। கர்த்தர் நிச்சயம் நமக்கு பலன் தருவார். परमेश्वर निश्चय में बल देंगे। சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में अर्पण करते हैं। ஆண்டவரே, परमेश्वर எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டோம்ப்பா. मिस्र से हम बाहर आ गए। பாவ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். पाप की गुलामी से हम बाहर आ गए। ஆனா அமலேக்கு எங்களை தொடர்கிறான். लेकिन अमेलेक हमारा पीछा कर रहा है। அமலேக்க நாங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு எங்களோட பேசியிருக்கீங்க. अमेलेकियों से हमें जीतने के लिए क्या करना हमें இந்த बताएंगे। கைகள் உயர்த்தப்பட்டிருக்கணுமே. हमारा हाथ ऊपर उठाए रहना கைகளை चाहिए। பரிசுத்தம் பண்ணி உயர்த்தணுமே. हमारे हाथों को पवित्र करके ऊंचा उठाना சுத்திகரித்து है। உயர்த்தணுமே. शुद्ध करके ऊंचा उठाना है। இருதயங்களை ஆயத்தப்படுத்தி உயர்த்தணுமே. हमारे हृदय को तैयार करके उठाना है। ஆண்டவரே, परमेश्वर கைகள் உயர்த்தி இருப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். हमारे हाथों को ऊपर उठाए रखने के लिए अर्पण करते கைகள் உம்மை हैं। நோக்கி பார்ப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். हाथों को आपकी ओर रख कर देखने के लिए अर्पण करते हैं। ஆண்டவரே, परमेश्वर அசதியாயிராம, हम थके ना रहे, சோர்வாயிராம, मांदे ना रहे, ஆமென், ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. चौकस रहने के लिए मदद வேதத்தை कीजिए। நல்லா வாசித்து ஜெபிச்சு பலனடைய உதவி செய்யுங்க. पवित्र शास्त्र को अच्छे से पढ़कर प्रार्थना करके சபை ஐக்கியத்துல நிலைத்திருந்து பலனடைய உதவி செய்யுங்க. कलीसिया संगति में रहकर बलवंत होने के लिए मदद என் कीजिए। பிள்ளைகளில் ஒருவரும் பலவீனப்பட்டவர்களா இருக்க கூடாது. मेरे बच्चों में से कोई भी कमजोर नहीं होना चाहिए। இஸ்ரவேலில் பாளையத்தில் பின்னே பலவீனப்பட்டவர்களை அமலேக்கு வெட்டி போட்டானே. इस्राएलियों की छावनी में जो भी इस्राएली लोग कमजोर थे उन्हें अमेलेकी लोग ने पकड़ के मार दिया। என் பிள்ளைகளில் ஒருவரும் பலவீனப்பட்டவர்களா இருக்க கூடாது. हमारे बच्चों में से एक भी कमजोर नहीं होना चाहिए। ஆவிக்குரிய நிலைமையிலே आत्मिक जीवन में பாளையத்தோடு சேர்ந்து பிரயாணம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். छावनी के साथ मिलकर यात्रा करने वाले में बदलने
मिलने के लिए हम प्रार्थना करते हैं ஒருவரையும் ஆமென் ஸ்தோத்திரம் அமலேக்கு கை வைக்காதபடிக்கு किसी के ऊपर अमेलेक की हाथ ना रखे कर கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ள आंखों की पुतली की नाई सुरक्षा அமலேக்கை कीजिए ஜெயிக்கக்கூடிய தேவ பலனை என் பிள்ளைகளுக்கு கொடு अमेलेकियों के ऊपर जीतने के लिए परमेश्वर का बल बच्चों को दीजिए பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் पिता पुत्र पवित्र आत्मा के नाम से आशीष करके भेजते கிருபை हैं உண்டாகட்டும் अनुग्रह को துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் स्तुति आदर महिमा हम आपको देते हैं இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता மில்கர் போலி ஆமென் आमीन நாத்துமாவே என் முழு உள்ளமே வஸ்து நாமத்தை ஸ்தோத்திரம் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा की एकता शांति और आनंद உங்கள் அனைவரோடும் என்றும் சதா காலங்களிலும் आपके में सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக यीशु मसीह के आगमन तक हो। ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया உங்களை ஆசீர்வதிப்பார் வாழ்த்தி சமாதானத்தோடு கடந்து